गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परश्शतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। ततः श्रीमच्छङ्कराचार्यादि गुरुपरम्परानुसन्धेय दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं। निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अपाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे। ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ओम श्री हरे நமः. எல்லாருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதத்தில் பிரதம ஸ்கந்தத்தில் 15வது அத்தியாயத்தை ஸ்ரீதர வியாக்கியானத்தில் சுருக்கமாக சொல்கிறாள். போன தடவையும் அந்த ஸ்லோகம் சொன்னேன். கலிப்பிரவேசமாலக்ஷ்ய துரம் யஸ்ய பரீக்ஷிதி ஆருரோக நிருபஸ்வர்க்கம் இது பஞ்சதசே ப்ரவீத். இந்த 15வது அத்தியாயத்தில் கலியுகம் பிரவேசமானத்தை பார்த்துவிட்டு துவாபர யுகம் முடிஞ்சு
அதன் பிறகு கலியுகம் ஆரம்பிச்சது. கலி வந்துட்டாங்கிறதுக்கு உள்ளான குறிகளெல்லாம் தெரிய ஆரம்பிச்சது. ஏன்னா ஜனங்கள் அதர்மிஷ்டாளாக இருந்துருக்கப்பட்டவளை பார்த்துட்டு தெரிஞ்சிருந்தாள். இதை தெரிஞ்சுட்டு பஞ்ச பாண்டவாளும் தர்மபுத்திராதிகள் முதல்ல தர்மபுத்திரர் இதை பார்த்துவிட்டு சொர்க்கத்துக்கு போக தீர்மானம் பண்ணி அவர் வடக்கு திசையை நோக்கி கிளம்பிவிட்டாள். அவளோட கூட 4 பிராத்தாக்களும் 5 பேரும் கிளம்பி போனாளுங்கிறதான சொர்க்கத்தை அடைஞ்சாள் அப்படிங்கிறதான அத்தியாயம் இந்த அத்தியாயம். முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸ்ரீமத் பாகவதத்தில் சில அத்தியாயங்கள் சில உபாக்கியானத்துக்கு மாத்திரம் பலஸ்ருதி உண்டு. எப்படி ராமாயணத்தில் யுத்த காண்டத்தில் சூரியன் ராமர் உபாசித்ததா ஆதித்ய ஹிருதயம்னுட்டு ஒரு பல ஸ்லோகங்கள் இருக்குது. அந்த ஆதித்ய ஹிருதயத்துக்கு மாத்திரம் வால்மீகி பலஸ்ருதி சொல்கிறாள். முதல்லையும் சொல்கிறாள், கடைசியிலையும் சொல்கிறாள். இந்த நடுப்புற தான் ஆதித்ய ஹிருதயம் மாட்டின்னு இருக்கு. முதல்ல ஒரு பலஸ்ருதி, பின்னாடி ஒரு பலஸ்ருதி. ஏன்னா ரொம்ப வசத்தியான ஆதித்ய ஹிருதயங்கிறதுனால அதுக்கு அப்படி சொன்னாள். அப்படி இங்கேயும் பலஸ்ருதி சொன்னாள். இந்த அத்தியாயத்தை கேட்குறவாளுக்கு யார் கேட்குறாள் ஒரு நாள் வாசிக்கிறது கூட இல்லை. யஹா ஸ்ரத்தையைதது பகவத் பிரியாணாம் பாண்டோஹோ சுதானாம் இது சம்பிரயாணம் ஸ்ருணோதி அலம் ஸ்ருணோத்யலம் ஸ்வஸ்தியேனம் பவித்ரம் லப்த்வா ஹரௌ பக்தி உபைத்தி சித்திம் நாள். பகவான்கிட்ட அச்சஞ்சலமான பக்தி ஏற்படுமாம் இந்த அத்தியாயத்தை யார் கேட்குறாளோ அவளுக்குன்னுட்டு பலஸ்ருதி சொன்னாள். அப்போ ஏற்பட்ட வசத்தியான அத்தியாயம். 14வது அத்தியாயத்தில் தர்மபுத்திரர் ராஜ்யத்தில் இருந்தவர் அர்ஜுனன் கிருஷ்ணனோடு கூட துவாரகைக்கு போனானே, அவன் போனவன் திரும்பி வரலையேன்னு காத்துட்டு இருந்தாள். என்ன கொஞ்ச நாளுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு வெக்கேஷனுக்கு போனவன் மாதக்கணக்கில் போய் துவாரகையில் உட்காந்துட்டானே, திரும்பி வரலையேன்னு ரொம்ப கவலைப்பட்டாள். அது மாத்திரம் இல்லை, அவருக்கு பல அபசகுனங்கள்லாம் தோண ஆரம்பிச்சுது, பார்க்க ஆரம்பிச்சுது. அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப கவலைப்பட்டாள். என்ன அது இப்படி அபசகுனங்கள் பல தெரியறதே, ஏதானும் கெட்ட விஷயங்கள் ஏதானும் கெட்ட செய்தி வரப்போகிறதோ என்னமோ தெரியலையேன்னு கவலைப்பட்டு இருந்தாள். அப்போது அர்ஜுனன் திரும்பி வந்தான். திரும்பி வந்த அர்ஜுனன் மூஞ்சியெல்லாம் வெளுத்து போய் சக்தியே இல்லாத மூஞ்சியை தொங்க போட்டுன்னு வந்தானான். அப்போவே இவருக்கு சங்கை, என்னவோ கெட்ட சமாச்சாரத்தை சொல்கிறதுக்காக வந்திருக்கானோன்னுட்டு. உடனே அர்ஜுனனை பார்த்து கேட்டாள், அங்கே எல்லாரும் சௌக்கியமா? துவாரகையில் நம்ம பந்துக்கள்லாம் சௌக்கியமாக இருக்காளா? கிருஷ்ணன் சௌக்கியமானு கேட்டாள். அப்போ அர்ஜுனன் ரொம்ப கண்லேருந்து ஜலத்தை விட்டு கிருஷ்ணனை தியானம் பண்ணி கிருஷ்ணன் எப்படி நம்மளெல்லாம் காப்பாற்றினாள், கிருஷ்ணன் இருந்தபோது நம்மளாம் எவ்வளோ கம்பீரமாக இருந்தோம், நம்மளாம் சௌக்கியமாக இருந்தோம், இதெல்லாம் ஞாபகம் படுத்தினான். அதெல்லாம் அந்த அத்தியாயத்தில் சொன்னாள். சொல்லிவிட்டு கடைசியில் கிருஷ்ணன் இவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னான் இந்த 15வது அத்தியாயத்தில். அண்ணா, நீங்கள் துவாரகையில் கிருஷ்ணன் சௌக்கியமா, நம்ம பந்துக்கள்லாம் சௌக்கியமானு கேட்டேளே, அங்கே கிருஷ்ணன் இல்லை, இப்போது அவர் திருப்பி வைகுண்டத்துக்கு திரும்பி போயிட்டாள். அவதாரம் முடிஞ்சு அவருடைய அவதாரத்தினுடைய நோக்கம் என்னவோ அது முடிஞ்சு பூபாரத்தை குறைக்கணுங்கிறதுக்காக வந்தாள். அதர்மிஷ்டாளன்னா ஒழிச்சு கட்டணும், தர்மத்தை ஸ்தாபிக்கணுங்கிறதுக்காக வந்தாளே அந்த பரம்பொருள், அவர் இப்பொழுது இல்லை. அங்கே அவர் போன பிறகு அவருடைய ஒரு சங்கல்பத்தில் யாதவாள் எதுகுலத்தில் இருக்கிறவாள்னா ஒருத்தரோட ஒருத்தர் கள்ள குடிச்சு அவள் ஒருத்தரை அடிச்சுண்டு அழிஞ்சு போயிட்டாள். பூபாரம்னா குறைஞ்சி கொடுத்துங்கிறதா சொன்னான். அதை சொல்லி அதுதான் இந்த 15வது அத்தியாயத்தில் ஞாபகப்படுத்திக்கிறான் அந்த பகவானை. எந்த பகவான் நம்மளை எப்பப்பெல்லாம் ரட்சிச்சாளுங்கிறதாக ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுத்து பாரதத்தில் இருக்கிற கதைகளெல்லாம் ஞாபகப்படுத்திண்டு பகவான் எப்படி ரட்சிச்சாருங்கிறதா சொல்லி முதல்ல இந்த 27 ஸ்லோகங்கள் பகவானை தியானம் பண்ணி அவன் மனசு ரொம்ப சோகத்தில் இருந்தவன் திடீர்னுட்டு அவனுக்கு பகவத் தியானம் ஏற்பட்டோடனே இந்த சோகம் போய் நல்ல மனசில் ஒரு சாந்தம் ஏற்பட்டதுங்கிறாள் சுக்காச்சாரியாள். அதுதான் முதல்ல சொன்னோம். இதை நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் ஒரு தடவை அந்த ஸ்லோகங்கள்லாம் வாசிக்கிறேன், கேளுங்கோ, முன்னாடி கேட்காதவாள். அதன் பிறகு இன்றைக்கு
பாக்கி இருக்கிற ஸ்லோகத்தை பார்ப்போம் இன்னைக்கு. அத ஸ்ரீமத்பாகவதே பிரதமஸ்கந்தே பஞ்சதசோऽध्यायः. ஸ்ரீ ஹரயே நமः. கலிப்பிரவேசமாலக்ஷ்ய துரம் யஸ்ய பரீக்ஷிதி ஆருரோஹ நிருபஸ்வர்க்கம் இது பஞ்சதசே ப்ரவீத். இதான் ஸ்ரீதர வியாக்கியானத்தினுடைய சம்மரி. இது ஸ்ரீ ஹரே நமः. சூத உவாச்ச ஏவம் கிருஷ்ணசக கிருஷ்ணः भ्रात्रा राज्ञा विकल्पितः नानाशङ्कास्पदं रूपं कृष्णविश्लेषकर्षितः शोकेन शुष्यद्वदन हृत्सरोजो हतप्रभः विभुं तं एवानुस्मरन् नाशक्नोत् प्रतिभाषितुं कृच्छ्रेण संस्तभ्य शुचः पाणिना आम्रज्य नेत्रयोः परोक्षेण समुन्नद्ध प्रणयौत्कण्ठ्यकातरः सख्यं मैत्रीं सौहृदं च सारथ्यादिषु संस्मरन् नृपमग्रजमित्याह बाष्पगद्गदया गिरा. अर्जुन उवाच वञ्चितोऽहं महाराज हरिणा बन्धुरूपिणा येन मे अपहृतं तेजः देवविस्मापनं महत्. यस्य क्षणवियोगेन लोको हि अप्रियदर्शनः उक्थेन रहितो ह्येष मृतकः प्रोच्यते यथा यत्संशयात् द्रुपदगेहमुपागतानां राज्ञां स्वयंवरमुखे स्मरदुर्मदानां तेजोकृतं खलु मयाभिहतश्च मत्स्यः सज्जीकृतेन धनुषाधि गता च कृष्णा यत्सन्निधौ अहमु खाण्डवम् अग्नयेदाम् इन्द्रञ्च सामरगणं तरसा विजित्य लब्धा सभा मयकृताद्भुतशिल्पमाया दिग्भ्यो हरन् नृपतयो बलिमध्वरेते यत्तेजसा नृपशिरोऽङ्घ्रिम् अहन् मखार्थम् आर्यो अनुजस्तव गजायुतसत्त्ववीद्यः तेनाकृताः प्रमथनाथ मखाय भूपाः यन्मोचितास्तदनयन् बलिमध्वरेते पत्न्याः तवाधिमख क्लृप्तमहाभिषेक श्लाघिष्टचारुकबरं कितवै सभायां स्पृष्टं विकीर्य पदयोः पतिताश्रुमुख्याः यस्तस्त्रियो अकृतहतेश विमुक्तकेशाः यो नो जुगोप वनयेत्य दुरन्तकृच्छ्रात् दुर्वाससो आरिरचितान् अयुताग्रभुग्यः शाकान्नशिष्टम् उपयुज्य यतस्त्रिलोकीं तृप्ताम् अमंस्तसलिले विनिमग्नसङ्घः यत्तेजसाथ भगवान् युधिशूलपाणिः विस्मापितः स गिरिजो अस्त्रमदान्निजं मे अन्येऽपि चाहममुनैव कलेवरेण प्राप्तो महेन्द्रभवने महदासनार्थं तत्रैव मे विहरतो भुजदण्डयुग्मम् गाण्डीवलक्षणम् अरातिवधाय देवाः सेन्द्राः श्रिता यदनुभावितमाजमीढ तेनाहमद्य मुषितः पुरुषेण भूम्ना यद्बान्धवः कुरुबलाब्धिमनन्तपारं
ஏகோ ரதேன ததரேஹம் அதீத்ய சத்வம் பிரத்யாஹ்ருதம் பகுதனஞ்ச மயா பரேஷாம் தேஜாஸ்பதம் மணிமயஞ்ச ஹிருதம் சிரோभ्यः யோ பீஷ்மகர்ண குருசல்யசமூஷ்வதப்ர ராஜன்ய வர்ய ரதமண்டலமண்டிதாசு அக்ரேச்சரோ மம விபோ ரதயூதபானாம் ஆயுர்மனாம்சி சதிருஷா சக ஓஜ ஆர்ச்சத் யத்தோஷு மா பிரணிஹிதம் குருபீஷ்மகர்ண நப்திருத்ருகர்த்த ஷல்ய சைந்தவ பால்லிகாத்யைः அஸ்திராண்யமோகமஹிமானி நிரூபிதானி நோபஸ்பிருஷுः நிருஹரிதாசமிவாசுராணி சௌத்யே விருத்தः குமதிநாத்மத ஈஸ்வரோ மே யத்பாதபத்மம் அபவாய பஜந்தி பவ்யாः மாம் ஸ்ராந்தவாகம் அரயோ ரதினோ புவிஷ்டம் ந பிராகரன் யதனுபாவனிரஸ்தசித்தாः நர்மாணி உதாரருச்சிரஸ்மிதசோபிதானி ஹே பார்த்த ஹே அர்ஜுன சகே குருநந்தனேதி சஞ்சல்பிதானி நரதேவ ஹிருதி ஸ்பிருஷானி ஸ்மர்த்துர்லுடந்தி ஹிருதயம் மம மாதவஸ்ய शय्यासनाटन विकत्थन भोजनादिषु ऐक्याद्वयस्य ऋतवान् इति विप्रलब्धः सख्युः सखेव पितृवत् तनयस्य सर्वं सेहे महान्महितया कुमतेरघं मे सोऽहं नृपेन्द्ररहितः पुरुषोत्तमेन सख्या प्रियेण सुहृदा हृदयेन शून्यः अध्वन्युरुक्रमपरिग्रहम् अङ्गरक्षन् गोपैरसद्भिः अबलेव विनिर्जितोऽस्मि तद्वै धनुस्त इषवः स रथो हयास्ते सोऽहं रथी नृपतयः यत आनमन्ति सर्वं क्षणेन तदभूत् असदीशरिक्तम् भस्मन्हुतं कुहकराद्धमिवोक्तम् ऊष्याम् राजन्स्त्वयानुपृष्टानां सुहृदां न सुहृत्पुरे विप्रशापविमूढानां निघ्नतां मुष्टिभिर्नितः वारुणीं मदिरां पीत्वा मदोन्मथितचेतसाम् अजानताम् इवान्योन्यं चतुःपञ्चावशेषिताः प्रायेणैतद्भगवतः ईश्वरस्य विचेष्टितं मिथो निग्रन्थि भूतानि पावयन्ति जयन्मिथः जलौकसां जले यद्वन् मान्तो अदन्ति अणीयसः दुर्बलान् बलिनो राजन् महान्तो बलिनो मिथः एवं बलिष्ठैर्यदुभिः महद्भिरितरान् विभुः यदून् यदुभिरन्योन्यं भूभारान् सञ्जहारः देशकालार्थयुक्तानि हृत्तापोपशमानि च हरन्ति स्मरतश्चित्तं गोविन्दाभिहितानि मे ஸ்ரீஹரே நமः. இது பரியந்தம் இந்த 27 ஸ்லோகங்களையும் போன வாரம், அதாவது போன தடவை நம்ம அத்தியனம் பண்ணோம். அர்ஜுனன் ரொம்ப துக்கத்தோடு சொன்னான், எப்படி சமுத்திரத்தில் பெரிய மீன் சின்ன மீனை சாப்பிட்றதோ, சின்ன மீன் அதுக்கும் சின்ன மீனை சாப்பிட்றதோ, அப்படி இந்த எதுக்கள்லாம் யாதவாள்லாம் ஒருத்தர் ரொம்ப பல பராக்கிரமசாலையாக இருக்கிறவன் பலமே இல்லாதவன் அவனை அடித்து வீழ்த்தினான், பணக்காரன் ஏழையை வீழ்த்தினான். இப்படி ஒருத்தரை அடிச்சுட்டு அந்த
பூமியில் இருக்கப்பட்ட பாரம் குறையறதுக்காக இந்த பகவான் சங்கல்பிச்சுன்னு வந்தாரோ அந்த காரியத்தை முடிச்சுட்டு அவரும் ஊருக்கு போய் சேர்ந்துட்டார் வைகுண்டத்துக்குன்னு ரொம்ப துக்கத்தோடு சொன்னான். ஆனால் பகவத் சரணத்தை தியானம் பண்ணிட்டு சொன்னானாம் அர்ஜுனன். அதனால் என்ன ஆச்சுனாள், அவன் மனசில் இருக்கிற சோகம்னா விலகி எந்த பகவானுடைய சரணத்தை தியானம் பண்ணால் ஹிருதயத்தில் இருக்கிற சோகமெல்லாம் போகிறது, போய் ஆனந்தம் ஏற்படும், சாந்தம் ஏற்படுமோ அப்படி ஏற்பட்டு தான் அவனுக்கு. அதனால் இதுக்கப்புறம் சூத்தர் சொல்ல ஆரம்பித்தாள். ஞாபகம் வச்சுக்கணும், நைமிஷாரண்யத்தில் சூத்தர் புராணிகரான சூத்தர் சொல்லிட்டு வராள் கதையே, பாகவத கதையே சவுனகாதிகளுக்கு. அதனால் இதை சொல்லிவிட்டு சூத்தர் மறுபடியும் சொல்ல ஆரம்பித்தாள். ஏவம் சிந்தயதோ ஜிஷ்ணோ கிருஷ்ணபாதசரோருகம் சௌஹார்தேனாதிகாடேன சாந்தாசீத் விமலாமதி. ஏவம் சிந்தயதா ஜிஷ்ணோ, அர்ஜுனனுக்கு பேரும் ஜிஷ்ணுன்னு பேர், கிருஷ்ணருக்கும் ஜிஷ்ணுன்னு பேர். இந்த ஜிஷ்ணுவான அர்ஜுனன் காடேன, காடம்னா ரொம்ப ஒட்டின்னு இருக்கிறது, ரொம்ப இன்டிமேட், வித் கிரேட் இன்டிமசி. சௌஹார்தேன சுஹൃத்பாவேன இது அர்த்தா. சௌஹார்தேனா ரொம்ப ஸ்னேகத்தோடு கூடன்னு அர்த்தம், வித் டீப் ஃப்ரெண்ட்ஷிப். அந்த சௌஹார்தத்தோடு கூடவும் ரொம்ப ஒட்டின ஒரு இன்டிமசியோட கூட பகவானுடைய கிருஷ்ணபாத சரோருகம், சரோருகம்னா தாமரைன்னு அர்த்தம். தாமரைப்பூ போன்ற கிருஷ்ணனுடைய பாதங்கள் ரெண்டையும் மனசில் தியானம் பண்ணிட்டானாம். அதையே நினச்சிட்டு இருந்தான் நாள். எப்படி நாள், ஏவம் சிந்தையத்தகா நாள், இப்படியே நினச்சிட்டு இருந்தானாம். அதனால் என்ன ஆச்சு நாள், அவனுடைய மதினா மனசுன்னு அர்த்தம். சாந்தாசீத் விமலாமதி. விமலானா அவனுக்கு அழுக்குகள்னா விலகித்தான், அஜ்ஞானம் விலகித்தான் அவனுடைய மதி அவன மனசுலேருந்து. அதனால் சாந்தம் ஏற்பட்டதுன்னாள் சூத்தர். வாசுதேவாங்கிரியனுத்தியான பரிபிரம்மிதரமசா பக்தியா நிர்மதிதாசேஷ கஷாய திஷணோர்ஜுனா. அர்ஜுனா கஷாய திஷணான்னாள். திஷணானா இன்டலெக்ட், மனசுன்னு அர்த்தம். கஷாயம்னா கலக்கம்னு அர்த்தம். கஷாயத்தை போட்டு கொண்டாங்கிறோம் பாருங்கோ, பார்த்தாலே கஷாயம், காஃபி கஷாயம் பார்த்தா எப்படி இருக்குது, கலங்கி இருக்குது. அப்படி கலங்கின மனசால் இருக்கப்பட்ட அவனோட மனசு இருக்கே, அது என்ன ஆச்சுனாள், அதை போட்டு கலக்கி பிடித்தான். என்ன கலக்கித்தினாள், நிர்மதிதானாள், சேர்ண்டு. ஹிஸ் மைண்ட் வாஸ் சேர்ண்டு பக்தினாலே நாள். எப்பேற்பட்ட பக்தினாள், பரிபிரமித ரம்ஹசா. ரம்ஹசானா ரொம்ப வேகத்தோடு கூடன்னு அர்த்தம். வாசுதேவாங்கிரி அனுத்தியான, அனுத்தியானம் நாள். அனுத்தியானம்னா அனுக்ஷணம் தியானம். எப்போ பார்த்தாலும் பகவானுடைய சரணாரவிந்தத்தை தியானம் பண்ணிட்டு இருக்கப்பட்ட அந்த அர்ஜுனனுடைய மனசு ஒரு சேனாய் அதில் இருக்கப்பட்ட அழுக்குகள்லாம் விலகி அவன்கிட்ட இருக்கப்பட்ட கன்ஃபியூஷன்லாம் போய், சங்கைகள்லாம் போய் எல்லாம் நல்லதாச்சுன்னாள். மனசில் சங்கையெல்லாம் போச்சுன்னாள். இந்த சங்கை இருக்கே, சந்தேகம் எப்பப்பட்டாலும் சம்சயம் இருக்கிறதுனால தான் மனசு கலங்கிறது. அதனால்தான் ஸ்ரீமத் லலிதா சஹஸ்ரநாமத்தில் தேவிக்கு பல நாமாக்கள். அசம்சயா சம்சயக்னின்னு பேர். சம்சயக்னின்னா எல்லாருக்கும் இருக்கிற கன்ஃபியூஷன் இருக்குது. எப்போ பார்த்தாலும் ஒரு கன்ஃபியூஷன், என்ன போகிறதோ தெரியலையே, ரிட்டையர்மெண்ட் ஆகிடுதே, இனிமேல் வாழ்க்கை எப்படி நடக்குமோ தெரியலையேன்னு ஒரு கவலை. ஸ்டாக் மார்க்கெட்டு அடுத்தாப்பில் எத்தனை எங்கே போக போகிறதுன்னு ஒரு கவலை. இப்படி காரணம் இல்லாததுக்குன்னா நம்ம கவலை பண்ணிட்டுருக்கோம் இல்லையோ, குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகுமான்னு கவலை, இப்படி என்னென்னமோ கவலை. இத்தனை கவலைகளும் போகணும்னா என்ன பண்ணணும்னால், நம்ம ஒன்றும் பண்ணுறதில்லை, எல்லாம் பகவான் தான் பண்ணுறான்னு ரமண மகர்ஷி சொன்ன மாதிரி அவங்ககிட்ட விட்டு அவனுடைய சரணாரவிந்தத்தை போய் உபாசினாள். அதை உபாசித்தா மனசு சாந்தமாக போயிடும், எல்லாம் அது நடக்க வேண்டிய சமயத்தில் நடந்துக்கும். வா சாந்தாசீத்து விமலாமதி அவனுக்கு ஏற்பட்டு தான். வாசுதேவாங்கிரி அனுத்தியான பரிபிரம்மிதரம் இசா. பரிபிரமமாயி, பரிபிரமிச்சு வேகத்தோடு கூட பக்தி ஏற்பட்டு கஷாய திஷணா அர்ஜுனஹான்னாள். மனசு கலக்கமெல்லாம் போச்சுன்னாள். என்ன காரணம்னாள், எந்த பகவான் இவனுக்கு ஞானத்தை எடுத்து சொல்லியிருக்காள். எப்போ சொன்னாள், கீதம் பகவதா ஜானம் எத்தத் சங்கிராமமூர்தனி. எங்கே போய் பகவத்கீதையை சொன்னாள்னு அர்ஜுனன் சூத்தர் ஞாபகப்படுத்தி சொல்கிறாள். பகவான் சண்டை நடக்கிற காலத்தில்
இன்னென்ன சைட்லேருந்து ஆட்டம் பாம்பு போயின்னு இருக்கு, அந்தந்த சைடில் வேற ஏதோ பாம்பு வெடிச்சுன்னு இருக்கு. இப்படியெல்லாம் ஒரேடியாக சண்டை களத்தில் குதிரையை நிறுத்தி பகவத்கீதையை எடுத்து உபாசித்தாள். அங்கே அவனை அத்தியனம் பண்ண வச்சாள். பகவத்கீதையை அவனுக்கு உபதேசித்தாள் சுவாமி. கீதம் பகவதா ஜானம் எத்தத் சங்கிராமமூர்தனி காலகர்ம தமோருத்தம். அத்தனை உபதேசால் நம்ம போய் கேட்குறோம். தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் மாதிரி பெரிய மகான்கள்கிட்ட போய் பகவத்கீதையை கேட்டுக்கிறோம். கேட்டாலும் நமக்கு ஏன் மனசு சாந்தம் ஆக மாட்டேங்கிறதுனால், இத்தனை கேட்டாலும் கால கர்ம தமஹா ருத்தம். ருத்தம் ருத்தம்னா மூடினேன்னு அர்த்தம். எது போய் நம்ம மனசை மூடுறது தெரியுமோ? தமசுன்னா இருட்டுன்னு அர்த்தம். என்ன இருட்டு? காலம் கர்மம், இது ரெண்டும். எல்லாத்தையும் பண்ணிவிட்டு எதையான விடுறோமோ, அதுலேருந்து எதான உபாதி அத்தனை லட்சணம் கேட்டு வந்தோமே, அதில் இருக்கிற விஷய வாக்கியத்தை எடுத்து அனுஷ்டானத்தை பண்ணுவோம்னு தோண மாட்டேங்கிறது. அது தோன்றதுக்கு ஈஸ்வர அனுகிரகம் வேணும். அதனால் அந்த அந்த அனுகிரகம் அர்ஜுனனுக்கு இப்போ தான் ஆச்சாம். பகவான் போய் சேர்ந்தோன்னே அவருடைய சரணாரவிந்தத்தை தியானம் பண்ணோன்னே அவன் உள்ள ஆத்ம விசாரம் பண்ண ஆரம்பித்தான். அப்போது பகவான் முன்னாடி போட்ட விதை இருக்கே, அது முளைக்க ஆரம்பிச்சுது. முன்னாடி பகவான் ஞானத்தை எடுத்து உனக்கு உபதேசித்தாலே கீதத்தை, பகவத்கீதைங்கிறதான பகவானுடைய கீதம், அந்த சாங் டிவைன், அது அவனுக்கு இப்போ தான் புனரத்யகமத் பிரபு, புனः அத்தியகமத்து பிரபு நாள். இப்பொழுது அவனுக்கு அவ சொன்ன ஞானமான விஷயங்களெல்லாம் கடகடன்னு தோண ஆரம்பிச்சுது. ஆஹா, அன்றைக்கியே நமக்கு உபதேசம் பண்ணியிருக்காளே, இப்போ தானே அதெல்லாம் புரியறதுன்னு அவனுக்கு தெரிய ஆரம்பிச்சுது. விஷோகா விஷோகோ பிரம்மசம்பத்தியா சஞ்சின்னத்வைத சம்சய. துவைத சம்சயானால், இந்த சம்சயம்னு சொன்னேனே, இப்போ பார்த்தாலும் சந்தேகம் ஏற்படுறதுக்கு காரணம் என்னன்னால், நமக்கு துவைத்தம் நிறையா இருக்குது, டிவிஷன். நம்ம யாரோ இந்த திருஷ்ய விவேகம் ஏற்படலை. நம்ம வி டு நாட் எட் நோ, நம்ம ஆத்ம விசாரம் பண்ணலை. ஏன்னா இந்த கர்மாவில் மாட்டின்னு இருக்கிறதுனால இப்படி உட்காந்துட்டு பல விஷயங்கள் பண்ணிகிட்டே இருக்கும். அதனால் என்ன ஆகிடுறது, நம்ம யாருங்கிறது தெரிய மாட்டேங்குது. பகவான் எங்கேயோ தூரக்கு இருக்கார், வேறு எங்கேயோ குருவாயூரில் எங்கேயோ தள்ளி இருக்கார்னு நினச்சிக்கிறோமே, எங்கேயோ திருப்பதியில் இருக்கார், நைமிஷாரண்யத்தில் இருக்கார்னு நினச்சிக்கிறோம். அவரை வேறு எங்கேயோ இருக்காருன்னா அப்போ இங்கே இல்லையா? ஹீ இஸ் தேர் எவ்ரிவேர், நம்மகிட்டே இருக்கார். நம்ம இல்லைன்னா பாக்கி எல்லாம் பெக்கிங் த கொஸ்டின், எல்லாம் இங்கே தான் இருக்குது. அந்த அப்படிங்கிற ஒரு ஞானம் வரணும்னா அது அத்வைத ஞானம், எல்லாம் ஒன்றுங்கிறது. அப்போ அந்த துவைத்தாத்து பயம் பவத்தினால், ரெண்டுன்னு இருக்கிற மட்டும் உனக்கு பயம் இருந்துகிட்டே இருக்கும், சம்சயம் இருந்துட்டு இருக்கும். அந்த துவைத சம்சயம் என்னன்னால் சஞ்சின்ன துவைத சம்சய. சின்னம்னா வெட்டி எறிகிறது. இன்னும் அந்த வெட்டி சஞ்சின்னா சமயக் சின்னா, துளி கூட வேரோடு வெட்டி எறிகிறது. வேர் இருந்ததுன்னா திருப்பி திருப்பி முளைச்சிட்டே இருக்குது. நேற்று போய் எங்கள் கார்டனில் போய் எல்லா புல்லையும் பிடுங்கிட்டு வந்தேன். புல்லை பிடுங்கிறதே வேறு மாத்திரம் டப்புன்னு வெட்டி எடுத்துன்னு வச்சுக்கோ, 10 நாள் கழித்து மறுபடியும் இந்த புல் முளைக்கிறது. ஏன்னா வேர் இருக்குது. வேரோடு சேர்த்து பிடிங்கினேன்னா அப்புறம் முளைக்காது. அப்படி சஞ்சின்ன சமயக் சின்ன துவைத்த சம்சயானால், இந்த துவைத்த சம்சயம் போகணும்னா நல்ல மகான்கள்கிட்ட போகணும், சத்சங்கம் ஏற்படணும். அந்த சத்சங்கம் ஏற்படுத்தினா அவள் பகவத்கீதை மாதிரி விஷயங்கள் எடுத்து சொல்லுவாள். அந்த சொன்னது எப்போவான ஒரு நாளைக்கு மனசில் ஏறத்தான் போகிறது, வீணாக போகிறது இல்லை. அது விஷோகா பிரம்மசம்பத்தியா, பிரம்மம்னா ஞானம்னு அர்த்தம். பிரம்மசம்பத்தியானால் இவனுக்கு பிரம்மசம்பத்து ஏற்பட்டது. இருக்கிறதுக்குள்ளேயே ஒரு சக்தியான சம்பத்து பிரம்மசம்பத்து, பிரம்ம வித்யே, ஆத்ம வித்யே. அது அவனுக்கு பகவானுடைய அனுகிரகத்தினால கிடைச்சதுனால என்ன ஆச்சுனால் விஷோகா, சோகம் போச்சுன்னாள். சோகம் என்னத்தினால வருது? துவைத்தாத்து. அந்த துவைத்தம் போச்சுன்னா அத்வைத்தம். அத்வைத்தம் அகம், நான் யாருங்கிறது புரிஞ்சு அகம் பிரம்மாஸ்மின்னு தெரிஞ்சு போய்டுறது. அப்புறம் இவனுக்கு ஒன்றும் ஆறதில்லைன்னாள். லீன பிரகிருதி நைர்குண்யாத்து அலிங்கத்வாத சம்பவ. அலிங்கத்வாத்து அசம்பவனாள். சம்பவா அசம்பவா, இந்த ஜனனம் மரணம்னு திருப்பி திருப்பி வந்துட்டுருக்குன்னு ஆச்சாரியால் சொன்னாள். பஜகோவிந்தம்னு ஒரு எல்லோரும் நீங்கள்லாம் அடிக்கடி நான் ஈவினிங்கில் போடுறது இந்த டேப்பை, எம்எஸ் சுப்பலக்ஷ்மி அம்மா இருக்காளே, அவள் விஷ்ணு சஹஸ்ரநாமம் பஜகோவிந்தம் இதெல்லாம் பாடிட்டு போயிருக்காள். அதை எப்படி சாயந்தர வேளையில் இப்படி அலற விடுறது, டேப் ரெக்கார்டை போட்டோன்னா அது பாட்டுக்கு ஆற்றுல கத்தின்னு கிடக்கும். அதில் பார்த்தா சொல்லுவாள் பஜகோவிந்தத்தில் ஆச்சாரியால் சொல்கிறாள், புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்
புனரப்பி ஜனனி ஜடரேஷயனம் சொல்கிறதா இல்லையா? திருப்பி 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 பிறந்துட்டே இருக்குமே. ஆச்சு இந்த ஜென்மா போச்சு, அடுத்த ஜென்மாவில் எந்த அம்மாமியோட வயத்தில் நங்கநல்லூர்லேயோ இல்லை பாலக்காட்லேயோ போய் பிறக்க போகிறேனோ தெரியல, இல்லை ஏதானும் புழு பாம்பு பெருச்சாளி இது வயத்தில் போய் பிறக்க போகிறேனோ என்னமோ தெரியல. அதனால் ஒவ்வொரு ஜென்மாவும் முடிஞ்சோடனே இன்னொரு ஜென்மா ஆறுது நமக்கு. இந்த ஜென்மாவே இல்லாமல் ஆகணும்னாக்க என்ன பண்ணணும்னால் அதுக்கு ஒரே வார்த்தை தான், பகவான்கிட்ட போய் கம்ப்ளீட்டாக சேர்ந்துருன்னாள். சேர்றதுங்கிறதுக்கு மர்ஜர்னு பேர். லீனானா மர்ஜர்னு அர்த்தம். ஏன்னா லீனான்னு சொன்னேன்னா இப்போது காமாட்சியோட பொண்ணு லீனா அங்கே வந்திருக்காளே சொன்னேன். லீன பிரகிருதி நைர்குண்யாத்து, லீன பிரகிருதி நைர்குண்யாத்து. இந்த பிரகிருதி இருக்கே, ஃபினாமினல் வேர்ல்டு இருக்கே, அதோடு கூட சேர்ந்துட்டாக்க நெய்ர்குண்யம். அப்போ இந்த 3 குணங்கள் நமக்கு இருந்து தானே ஆட்டி வைக்கிறது எல்லாத்தையும், அது ஆயிடுறதுனால் அப்போது அந்த 3 குணங்களும் போச்சுனால் என்ன ஆகும்னால் அலிங்கத்வாத்து. அப்போ இந்த உடம்புங்கிறதான ஒன்று இருக்கே, இந்த உடம்புக்குள்ளே தானே இந்த மனசுங்கிறது இருந்து படாத பாடுபடுத்துறது என்னென்னமோ ஞாபகம் வந்துண்டு. அப்போ இந்த உடம்பில் இருக்கப்பட்ட விஷயங்கள் போகும். அப்போ இந்த உடம்பை பற்றி நம்ம ஜாஸ்தி பண்ணிக்க மாட்டோம். இப்படி ஒன்று ஒன்றா அறுத்துட்டே போனோம்னா என்ன ஆகும்னால் கடைசியில் நம்ம ஆத்மா ஒன்று தான், பரமாத்மாவும் நானும் ஒன்று தாங்கிறது தெரிஞ்சு போயிடும். அப்போது ஃப்ரீடம் தான். அப்புறம் அவனுக்கு ஜன மரணம் கிடையாதுங்கிறதாக சித்தாந்தம். இப்படி தான் சொல்கிறாள் வேதாந்தத்தில். இதை புரிஞ்சுதான் அர்ஜுனன். நிஷம்ய பகவன் மார்க்கம் சம்ஸ்தாம் யதுகுலஸ்ய ச ஸ்வப்பதாய மதிம் சக்ரே நிபிருதாத்மா யுதிஷ்டிரஹ. இதை யார் தெரிஞ்சினாள்? யுதிஷ்டிரர் தர்மபுத்திரர் இதெல்லாம் கேட்டாள் அர்ஜுனன் வாக்கால். அவருக்கு புரிஞ்சு போச்சு, ஆஹாஹா எந்த பகவான் வைகுண்டத்துலேருந்து இங்கே ஒரு காரணமாக வந்தாரோ, நம்மளோட கூட இருந்தாரோ இந்த கிருஷ்ணன், திருப்பி புனக வைகுண்டத்துக்கு போயிட்டாளே, எதுகுலம்னா போயிடுத்தே. இந்த விஷயம் தெரிஞ்சோடனே அவருக்கு லீன பிரகிருதி நைர்குண்யாத்து அலிங்கத்வாத்து அசம்பவா நிஷம்ய பகவன் மார்க்கம் நாள். பகவான் மார்க்கத்தில் அவர் போன இடத்துக்கு நம்மளும் போய் சேரணும் வைகுண்டத்துக்கு தான் ஞாபகப்படுத்தின்றாள். ஸ்வப்பதாய மதிம் சக்ரே. இனிமேல் தான் என்ன பண்ணணும் தீவிரமாக ஆரம்பித்த நிச்சயமான நிபிருத்தாத்மா நாள். நிபிருத்தாத்மான நிச்சயமான எண்ணமுடையவர்னு அர்த்தம். ஜயம்னா இப்படி இப்படி ஆசிலேட்டிங்னு அர்த்தம். ஜயம்னா ஆசிலேட்டிங். நிச்சயம்னா என்ன? நான் ஆசிலேட்டிங். ஆசிலேட்டே பண்ணாமல் ஒரேடியாக கோல் ஓரியன்ட் மேன் யுதிஷ்டிரா. அவர் உடனே தீர்மானம் பண்ணாள், இனிமேல் நம்ம எல்லாத்தையும் விட்டு எரிஞ்சுவிட்டு நமக்கு யாருன்னு தெரிஞ்சு போச்சு, இனிமேல் வேறு மார்க்கத்தில் போடும் நாள். பிருதாபி அனுஸ்ருத்திய நிமிஷம் தப்பாக பண்ணிட்டேனோ பார்க்குறேன். இப்படி யுதிஷ்டருக்கு மனசில் தோணித்தான், இனிமே நாம் அஸ்தினாபுரத்தை விட்டு கிளம்பணும்னுட்டு. பிருத்தானா குந்தி தேவி, அவளுக்கு என்ன ஆச்சுன்னாள், அவள் இந்த மாதிரி அர்ஜுனன் மூலமாக கிருஷ்ணர் தன் மருமானான கிருஷ்ணன் திருப்பி வைகுண்டத்துக்கு போய் சேர்ந்துட்டான் பகவான்கிறது தெரிஞ்சுட்டு, பிருதாபி அனுஸ்ருத்திய தனஞ்சயோதிதம் நாசம் யதூனாம் பகவத்கதிஞ்சதாம். எதுகுலத்தில் இருக்கப்பட்டவாள்னாம் நாசமாகி போயிட்டாள், எதுகுலமே அழிஞ்சு போச்சு. பகவான் திரும்பி ஸ்வதாமா வைகுண்டத்துக்கு போய் சேர்ந்துட்டாளுங்கிறதா தெரிஞ்சுட்டு, ஏகாந்த பக்தியா பகவதி அதோக்ஷஜே நிவேஷிதாத்மோ பரராம சம்ஸ்ருதே. நிவேஷிதாத்மா உபரராம சம்ஸ்ருதே நாள். சம்ஸ்ருதினா சம்சாரம்னு அர்த்தம். சம்ஸ்ருதினா திருப்பி திருப்பி சுற்றுறதுன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. அதான் சம்சாரம்னா வேறு ஒன்றும் இல்லை. சம்சாரம்னா திருப்பி 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 சுற்றி. இந்த லண்டனுக்கு போன வாழ்க்கெலாம் பார்த்துருக்கலாம், அங்கே சில ரோடுகள்லாம் சேர்ந்து பிக்கடல்லி சர்க்கஸு, அந்த சர்க்கஸு இந்த சர்க்கஸ்னு நிறையா சர்க்கஸ் உண்டு. இந்த சர்க்கஸ்க்குள்ளே நுழைஞ்சால் திரும்பி வர முடியாது. ஏன்னா ஒரு தடவை உள்ளே நுழைஞ்சோட்டோம்னா அது ரவுண்டாக சுற்றிகிட்டே இருக்கணும்னா திருப்பி இன்னொரு அவுட்லெட் இருந்தால் தான் வெளியில் வர முடியும். அப்படி நம்ம இந்த சம்சாரங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, சுற்றி சுற்றி வருதுன்னு அர்த்தம். இதில் போய் மாட்டின்னு இருக்கமே, இதுலேருந்து வெளியில் எப்படி வருதுன்னால் நிவேஷிதாத்மா உபரராமன்னாள். உபரராமன்னா வெளியில் எப்படி விடுபடுறதுன்னு அர்த்தம். எப்படி விடுபட்டாள்னால் பகவதி அதோக்ஷதே ஏகாந்த பக்தியா. ஏகாந்த பக்தியா ஒரே நோக்கத்தோடு கூட பகவான்கிட்ட பக்தியை உண்டாக்கிண்டு, அது அதோக்ஷஜனான பகவான்கிட்ட பக்தியை உண்டாக்கிண்டு அவளும் மோட்சத்தை அடைஞ்சாள்.
அவளுக்கும் சம்சாரத்துலேருந்து ஒரு விடுதலை ஏற்பட்டது, ஃப்ரீடம் ஏற்பட்டது. யயாஹரத் பூபாரம் தாம் தனும் விஜகா வஜகா, விஜகௌ அஜகா நாள், தாம் தனும் விஜகௌ அஜகா. யயா அகரத்து பூபாரம், பகவான் எதுக்காக வந்திருந்தார் கிருஷ்ணாவதாரம்? இந்த பூமியில் இருக்கப்பட்ட பாரத்தை குறைக்கணுங்கிற ஒரே எண்ணத்தோடு கூட வந்திருந்தாராம். அதனால் அவர் அந்த அந்த கோல் முடிஞ்ச உடனே அவர் எதுகுலத்தில் இருக்கிறவாள் எல்லாரையும் என்ன பண்ணாள், ஒத்தர அடிச்சுக்கோன்னாள். இது எப்படின்னாள், கண்டகம் கண்டகே நேவ, எப்படி ஒரு முள்ளால் இன்னொரு முள் எடுக்கிறது. நம்ம ஊரில் அடிக்கடி செருப்பு போட்டுக்காம தான் சின்ன வயசில் நம்மளாம் நடந்து போயிருக்கோம். நான் சின்ன வயசில் 12 வயசு மட்டும் எனக்கு செருப்பு கிடையாது. எங்கே போனாலும் செருப்பு இல்லாமல் தான் நடந்து போனோம். 3 மைல் ஸ்கூலுக்கு போனோம், திரும்பி வரத்துக்கு 3 மைல் செருப்பு இல்லாமல் தான் போகிறது. காலில் வேறு முள் குத்திருன்னு போகிற வழியில். செருப்பு இல்லைன்னா முள் குத்தாதா? அப்போ என்ன பண்ணுவா, வில்வ மரம்னு ஒன்று உண்டு, நீங்கள் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். சிவன் கோயிலில் இருக்கும் வில்வ மரம். இந்த வில்வ மரத்தில் இருக்கப்பட்ட முள் இருக்கே, அது நார்த்த மரத்து முள் மாதிரி நீளமாக பெருசாக இருக்கும்னே. அந்த முள்ளை டப்புன்னு ஒடிப்பா. கத்தியாக கபாடாக ஒன்றும் கிடையாது. அங்கே என்ன சர்ஜனாக இருக்கான் கிராமத்தில், ஒத்துரும் கிடையாது. அதனால் இந்த முள்ளை எடுத்து எந்த முள் உள்ளே போயிருக்கோ, சின்ன முள், காலை உட்காந்துக்கோம்பா, கண்ணை முடிக்கோம்பா, அது மேலே ஒரு எண்ணெயை தடவி இந்த பெரிய முள் இருக்கே அதால் சின்ன முள்ளை ஒரு அமுக்கி அதை அப்படியே வெளியில் எடுத்துருவா, டப்புன்னு வந்துடும்னே. பெரிய சர்ஜரி பண்ணுற மாதிரி பண்ணிவிடுவாள் அதை. அப்படி பகவான் என்ன பண்ணாள்னால், கண்டகம் கண்டகேனேவனால், இந்த எதுகுலத்தை நாசம் பண்ணுமே எதால் பண்ணணும்னாள், எதுகுலத்தாலேயே நாசம் பண்ணிவிடலான்னாள். இப்போ அதான் நடந்துட்டுருக்குன்னே. இப்போ பண்ணுறான் பாருங்கோ, அந்நிய மதத்தில் அவளை நான் துவேஷித்து சொல்லலை. அவன் என்ன பண்ணுறான், ஒத்தனை இப்போ அடிச்சுக்கிறான் பாருங்கோ. பாகிஸ்தானில் நடந்துட்டுருக்கு இப்போது. ஏன்னா அவனும் முஸ்லீம் இவனும் முஸ்லீம். இப்போ இந்த முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் போய் அடிச்சுக்கிறான். என்ன காரணம்னா, ஒருத்தருக்கு துவேஷபாவம் ஏற்பட்டு விடுறது. அதனால் துவேஷம் போகணும். இதிலே நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இன்னொருத்தர் துவேஷிக்கப்படாது. கண்டகம் கண்டகேனேவ துவயம் சாபி ஈஷிது சமம், துவயம் சாபி ஈஷிது சமம் நாள். பகவானுக்கு ரெண்டும் ஒன்று தான். இந்த முள் அந்த முள்ளுன்னு அவருக்கு வித்தியாசம் கிடையாது. இது ரொம்ப வில்வ மரத்து முள், ரொம்ப வசத்தின்னு அது பூஜை பண்ணுறதில்ல. இது சாதாரண காட்டாமணி முள், அதனால் கெடுதல்னு நினச்சிக்கிறது இல்லை. ரெண்டுமே பகவானுடைய லோக்கத்தில் எல்லாம் ஒன்று தான். என்ன பகவானுக்கு என்ன குருவாயூரில் பிறந்தவாளை மாத்திரம்தான் மோட்சத்துக்கு கொண்டு போவாளா? அப்படின்னா நார்த் அமெரிக்காவில் இருக்கப்பட்ட அவனுக்கு குருவாயூர்னா எங்கேனே தெரியாது. அப்படி ஒரு வெள்ளக்காரன் இருக்கான்னா அவனுக்கு மோட்சம் கிடையாதுன்னா அவனுக்கும் உண்டு மோட்சம். எல்லாருக்கும் எல்லாம் அதே பகவானுடைய குழந்தைகள் தானே. அதனால் அவருக்கு எல்லாருமே ஒன்றுங்கிறதா சொல்கிறாள் சூதர். ஈஷித்து சமம் நாள். இந்த சமபாவம்னா ஏற்படாமல் இருக்குன்னா அவித்தியினால் வர்றது. அது போயிடுதுன்னா அப்புறம் அத்வைத பாவம் படுறது. துவைத்தாத்து பயம் பவத்தின்னு சொல்லியிருக்கே, அந்த பயம் போகிறது. அப்போ எல்லாத்தையும் பிரியம் ஏற்படுறது, சௌஹൃத பாவம் ஏற்படுறது, மனசில் சாந்தம் ஏற்படுறது. இதுதான் வழியினாள். யதா மத்ஸ்யாதி ரூபாணி தத்தே ஜஹ்யான் யதா நடஹ. யதா மத்ஸ்யாதி ரூபாணி, பகவான் என்ன பண்ணாள், பல அவதாரங்கள் எடுத்தாள். மத்ஸ்யாவதாரம், கூர்மாவதாரம், நரசிம்மாவதாரம், இப்படி என்னென்னமோ அவதாரங்கள்லாம் எடுத்தாளே. அது எப்படின்னாள், தத்தே ஜஹ்யாது யதா நடஹானாள். நடஹானா ஆக்டர். ஆக்ட் பண்ணுறான் பாருங்க. பணத்தை வாங்கிட்டு கோடியாக ஏழையாக ஆக்ட் பண்ணுறான். ராமராக ஆக்ட் பண்ணுறான், சிவாஜி கணேசன். இப்படி ஒவ்வொருத்தரும், அவர் பரதன் ஆக்ட் பண்ணிருக்கார் ப்ரோக்ராம், சாரி, அவர் இப்படி ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு விதமாக ஆக்ட் பண்ணிட்டு போகிறா பாருங்கோ. அப்படி பகவான் அவதாரம் பண்ணி இங்கே ஆக்டிங் பண்ணுறதுனா நடனம் வந்தாராம். அது எதுக்காகனால், புபாரக்ஷபிதோ ஏன ஜஹௌ தச்சகலேவரம். ஆனால் எல்லாம் முடிஞ்சோடனே அவர் திருப்பி ஊருக்கு போய் சேர்ந்தார். அவருடைய ஆக்டிங் முடிஞ்சதுங்கிறதாக தீர்மானம் பண்ணாள். யதா முகுந்தோ பகவான் இமாம் மஹீம் ஜஹௌ ஸ்வதன் வா ஸ்ரவணீய சத்கதா. எப்பேற்பட்ட கிருஷ்ணன் நாள், பகவானு நாள். யதா முகுந்தகா நாள். ஒவ்வொரு பதமும் பகவத். எதனால் பாகவதம் இத்தனை பெரிய புராணம்னு சொல்கிறோம். யதா கிருஷ்ணகான்னு சொல்ல பாருங்கோ. ஏன்னா முகுந்தகாங்கிற பதத்தினுடைய அர்த்தமே என்னென்னா, முகும் ததாதி யஹா சஹா முகுந்தகா. முகும்னா சொர்க்கத்தை கொடுக்குறவன். அதனால் அவனுக்கு முகுந்தன்னு பேர். இந்த வார்த்தைகளெல்லாம் புரிஞ்சிருந்தாலே அதனோட ருச்சி ஜாஸ்தி ஆகும்னே. ஹே முகுந்தான்னு சொல்கிறோமே, அந்த முகுந்தன் என்னென்னா முகும் ததாதி. அவர் உங்களுக்கு அள்ளி விடுறார், சொர்க்கத்தை கொண்டு தராள்.
வைகுண்ட பிராப்தி கொடுக்குறாள். அதனால் அவருக்கு முகுந்தன்னு பேர். அவனோட அப்பேற்பட்ட முகுந்தன் நாள் ஸ்ரவணி யசத் கதா முகுந்தா. அவனுடைய கதைகளெல்லாம் கேட்க கேட்க இன்பமாக இருக்குமாம், காதில் கேட்க கேட்க. அப்பேற்பட்ட இந்த பகவான் ஒன்று இருக்கானே, இமாம் மஹீம், இந்த மஹீம் இந்த பூமியை பூபாரம் இல்லாமல் பண்ணாள். ஜஹௌ ஸ்வதன்வா ஸ்ரவணீய சத்கதா ததா ஹரேவ அப்ரதிபுத்த சேதசாம். ததா ஹரேவ அப்ரதிபுத்த சேதசாம். அப்ரதிபுத்த சேதசாம்னா என்ன? மூளை இல்லாத அசடுகள்னு அர்த்தம். அந்த மூளை இல்லாத அசடுகள் போவாளோ பகவானை போய் பஜிக்க மாட்டாள். எனக்கு எங்கே சார் டைம் இருக்குது, எல்லாம் ஐ ஆம் ஸோ பிஸி, போகணும் தான் நினச்சிக்கிறேன், பாகவதம் வாசிக்கணும்னு தான் நினச்சிக்கிறேன், ஆனால் ரொம்ப பிஸியாக இருக்கேன் பார்த்தாளா, டைமே இல்லை எனக்கு. எவ்வளவோ உங்களால் சொல்ல முடியாது, அத்தனை 24 மணி நேரம் போக மாட்டேங்கிறது, ரொம்ப எனக்கு டைமே இல்லை, என்னால் ஒரு நிமிஷம் கூட பகவானுடைய ரூமுக்குள்ளே கூட போக முடியலேன்னு நினச்சிக்கிறான் பாருங்கோ. அப்போ அவங்களுக்கெல்லாம் என்ன ஆறுதுனால் அபத்ரயே து கலிரன் வர்த்தத. இந்த கலியுகத்தில் இருக்கப்பட்ட கலிங்கிறதான கோர கலி இருக்கானே அவன் அபத்ரஹேத்துனாள் கெடுதலை பண்ணுறானாம். அதனால் எந்த ஜாதகத்தில் என்ன யார் எப்படி கெடுதல் இருந்தாலும் கெடுதல் பண்ணாது. யாரை கெடுதல் பண்ணாது? நகி கல்யாண கிருத்து கஷித்து துர்கத்தியும் தாத்த கச்சத்தின்னு பகவான் கீதையில் சொன்ன மாதிரி பகவானுடைய சரணத்தை எப்போ பார்த்தாலும் தியானம் பண்ணிட்டு இருக்கப்பட்டவனுக்கு அவனுக்கு பத்ரம் தான் ஏற்படும். பத்ரம்னா நல்லதுன்னு அர்த்தம். அதனால தான் பத்ர காளின்னு சொல்கிறோம் பாருங்கோ. அந்த காளி பத்ரத்தை கொடுக்கப்பட்டவள். பத்ரம் கர்ணே பிஷ்ணுயாம தேவா பத்ரம் சொல்கிறா பாருங்கோ. அந்த பத்ரம்னா நல்லதுன்னு அர்த்தம். அபத்ர ஹேதுன்னா கெடுதலை உண்டாக்குறவன் இந்த கலி. இந்த கலி இருக்கானே அவனுடைய உபாதை இல்லாமல் இருக்கணும்னா நல்ல கெட்டிக்காரனாக இருக்கணும். பகவான் எக்ஸ்கியூஸ் மீ ஒரு நிமிஷம் இருங்கோ. பக்கத்தில் க்ரீன் டீன்னு ஒன்று வச்சுருக்கேன், அது குடித்தேன். இந்த பகவான் இருக்காரே அவர் பத்ரத்தை தான் கொடுப்பார். இந்த கலி தான் அபத்ர ஹேது. அதனால் புரிஞ்சு நுட்டாள் யுதிஷ்டிரர். அவர் என்னமா புரிஞ்சிருந்தாள்னால், இப்படி ராஜாங்கத்தில் பார்த்தா எல்லாம் ஒவ்வொருத்தரும் டேக்ஸே கட்ட மாட்டேங்கிறான், இன்கம் டேக்ஸே கட்ட மாட்டேங்கிறான், சேல்ஸ் டேக்ஸு கட்ட மாட்டேங்கிறான், ரைட்டில் போகிறவன் லெஃப்டில் போகிறேங்கிறான், ஸ்டாப் சைனில் நிறுத்த மாட்டேங்கிறான். இதெல்லாம் பார்த்தாள், ஆஹா இங்கே ஒரே அதர்மம் நடக்கிறதே, இங்கே இந்த அதர்மமாக இருக்கிற இடத்துல போய் எப்படி பண்ணுறது? எல்லோரும் எலெக்ஷன் பண்ணால் கிரிமினல்ஸ் எல்லாம் போய் உட்காந்துன்னு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுன்னு உட்காந்தா என்ன பண்ணுறது சொல்லுங்கோ? அப்படிலாம் ஆயிடுத்து பாருங்கோ. அதான் கலிஹி அபத்ரஹேதுன்னாள். யுதிஷ்டிரஸ்தத் பரிசர்ப்பணம் புதா புரே ச ராஷ்ட்ரே ச கிருஹே ததாத்மனி. புரிஞ்சின்றாளாம் யுதிஷ்டிரர். கலி வந்துட்டாங்கிறத எப்படி புரிஞ்சின்றாள்னாள், புரேச்ச ராஷ்டிரேச்ச கிரகேச்ச ததா ஆத்மனினாள். எல்லா இடத்துலையும் புரிஞ்சின்றாள் நாள். என்னன்னாள், புரேச்ச அவருடைய டவுனாக போனால் எங்கே பார்த்தாலும் எங்கெங்கெல்லாம் வீடு பில்டிங் கட்டப்படாதோ அங்கெல்லாம் ஃபால்ட் பர்மிட் வாங்கி வீடு கட்டின்னு இருக்கான். புரேச்ச ராஷ்டிரேச்ச ராஷ்டிரம் முழுக்க கெடுதல் நடக்கிறது. கிரகேச்ச ஆற்றுல ஒன்றும் சரியாக ரூல் படி நடக்க காணும். ஆத்மனீச்ச அப்புறம் தன்னையே பார்த்துட்டாள். என்ன ஆச்சு, அடிக்கடி சந்தியாவந்தனம் சரியாக பண்ணாமல் இருக்குமே, பூனலை கூட சரியாக ஒரு நாளைக்கு திடீர்னு பூனலை காணுமே, சாவியை தூக்கி மாட்டின்னு இருந்த பூனல் தெரியும் இங்கே காணுமே, இப்படிலாம் பார்த்தாள். அதனால் அதுலேருந்தே புரிஞ்சு விட்டாள், ஆஹா கலி வந்துவிட்டான், அதனால தான் இத்தனை அதர்மமும் ஏற்படுறதுன்னு பார்த்துட்டாள். விபாவியலோப அனுத்த ஜிம்ம இம்சனாத்து. என்னென்னா நடந்ததுனாள், லோப அனுத்த ஜிம்ம ஹிம்சனாத்து. என்னென்னா லோகத்தில் நடந்ததுன்னு பார்த்தா லோபம், ஒரே கிரீடு, ரொம்ப பேராசை. திடீர்னுட்டு ஒன்றுமில்லாத $8 வந்து இறங்கின மனுஷன்னா, ஏன்னா நம்ம எல்லோரும் $8 தான் வந்து இறங்கினோம். என் கையில் $8 அந்த காலத்தில் தான் $8 மேலே கிடையாது, கொடுத்து வருவா. 40 வருஷம் முன்னாடி நான் வந்து இந்த ஊரில் இறங்கின போது என் பேக்கெட்டில் $8 மேலே ஏது சொல்லுங்க, ஒன்றும் கிடையாது. ஆனால் அவன் என்ன நினைக்கிறான், இன்றைக்கி பில்லியனராக பண்ணணும்னு நினைக்கிறான். ஏன்னா இத்தனை மில்லியனர் ஆயாச்சு, பேங்கில் $1 மில்லியன் இருக்குது, ஆனால் அது போட மாட்டேங்கிறது. இந்த $1 மில்லியன் தானே இருக்குது, பக்கத்தான் அதுக்காரனுக்கு $1 ட்ரில்லியன் இருக்கே, நான் என்ன பண்ணுறதுன்னு ஒரே பேராசை. இந்த பேராசையினால் லோபம்னு பேர், இதுக்கு பேர். அதனால் மனசு சாந்தமே ஏற்படுறதில்லை. அன்றுத்த பொய்
எதுக்கு எடுத்தாலும் ஒரு பொய், இறங்கின உடனே பொய், அங்கே போனால் பொய், காரணம் இல்லாததுக்குலாம் பொய் சொல்கிறான் அன்றுத்த. ஜிம்மம்னா கௌட்டில்யத்துவம்னு பேர். சாணக்கியர் கௌட்டில்ய சொல்கிறாரு டிப்ளமசின்னு சொல்கிறது ஃபால்ஸ் டிப்ளமசி, எப்படி புருடா விடுறதுன்னு அர்த்தம். ஜிம்மம்னா இந்த புருடா விடுறது, நிறையா புருடா, டாக்கிங் டூ மச், அந்த அந்த அதில் ஒன்றும் சப்ஸ்டன்ஸ் இருக்காது, கான்டென்ட் ஃப்ரீ எக்ஸ்ப்ரெஷன். நல்ல சவுடால் வைத்தின்னு ஊத்தம் தில்லராமவனாவாள் நீங்களாம் படிச்சிருப்பீங்க. சவுடால், நிறையா சவுடால் விடுவன். ஜிம்மம். ஹிம்சனாத்து, ஹிம்சை, எல்லாரையும் ஹிம்சை பண்ணுறது, காரணம் இல்லாமல் ஹிம்சை பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணுறவன். இதெல்லாம் பார்த்தாள். இதை பார்த்தோன்னே அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அதர்ம சக்கரம் கமனாய பர்யதாத்து. ஓஹோ, இந்த அதர்ம சக்கரம் நடந்துட்டுருக்கு நாள். தர்ம சக்கரம் அதர்ம சக்கரம்னு ரெண்டும் உண்டு. இந்தியாவில் ஃப்ளாகில் பார்த்தேன்னா நடுப்புற ஒரு சக்கரம் இருக்கும். அந்த சக்கரம் தர்ம சக்கரம். அசோகரோட ஸ்தூபத்தில் பார்த்தா தெரியும், அது தர்ம சக்கரம்னு பேர். அந்த தர்ம சக்கரத்தை தான் அங்கே வச்சுருக்கா. கீழே சத்தியமேவே ஜெயத்தேன்னு வேற எழுதியிருக்கும் கொட்டை எழுத்தில். அதனால் அந்த இப்போ என்ன ஆச்சுன்னாள், யுதிஷ்டர் பார்த்தது அதர்ம சக்கரம் நாள். இவ்வளோ கெடுதல் நடந்துருக்கிறத பார்த்தால் உடனே அவருக்கு தோணி போச்சு, இதுவே இதை விடணும், இதை விட்டுவிட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான். அதனால் முதல்ல ட்ரெஸ்ஸெல்லாம் இந்த போட்டுருக்கிற பட்டாட்டோப்போ பயங்கரான்னு கனாப்பனான்னு ட்ரெஸ் போட்டுக்கிறோம் பாருங்கோ, அதை முதல்ல எடுத்தாள். பரியதாத்துனாள். என்னென்னத்தனா எடுத்தாள்னாள், ஸ்வராட் பௌத்திரம் வினைனம் ஆத்மனசு சமம் குணை. முதல்ல ராஜாங்கத்தை விட்டு வெளியில் போகணும்னாள். அந்த காலத்தில் இப்போ மாதிரி டெமோக்ரஸி இல்லை. அந்த காலத்தில் டைனாஸ்டிக் ரூல். இவர் போகிறாருனா இவருக்கு அடுத்தாப்புல இவருக்கு கீழே இருக்கிறவளை தான் வைப்பாள். இப்போது டெமோக்ரஸியிலே என்ன பண்ணுறான், தனக்கு ஆட்சி போகக்கூடிய காலம் ஞானம் வீல் சேரில் உட்காந்துருக்குமே போயிடுமோன்ட்டு பிள்ளைய கூப்பிட்டு உன்னை டெபுட்டியாக போடுறேன்ட்டு டெபுட்டியாக பண்ணிக்கிறான். ஏன்னா இவன் இறந்துடும்னு ஏன்னா மரணம் அடைஞ்சிட்டா என்ன பண்ணுறது, அது உடனே புள்ள மறுபடியும் சீஃப் மினிஸ்டர் ஆகிடணும்னு பார்க்குறான் பாருங்கோ. அப்படியெல்லாம் இல்லையாம். அவர் என்ன பண்ணார்னால், அவர் டைனாஸ்டிக் ரூல். அங்கே தன்னுடைய ராஜாங்கம் தான் இல்லாமல் போயிட்டோம்னா திருப்பி இன்னொரு ராஜா இருக்கணும். ராஜா இல்லைன்னா அராஜகம் ஏற்பட்டுணுங்கிறதா நினச்சிட்டு ஸ்வராட் பௌத்திரம் வினயனம், தன்னுடைய பௌத்திரம்னார். இவருக்கு பௌத்திரம் யார், புத்திரனுடைய புத்திரனுக்கு பௌத்திரம்னு சொல்கிறது. அர்ஜுனனுடைய பிள்ளையோட பிள்ளை அது பரீட்சித்துக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சாள். ஸ்வராட் பௌத்திரம் வினயனம் ஆத்மனசு சமம் குணை. அவனை பேர்பட்ட குணங்கள் இருந்ததுனால அவனுக்கு நல்ல குணஞன். இவருக்கு எவ்வளவு நல்ல குணங்கள் உண்டோ தர்மபுத்திரருக்கு அத்தனை குணங்களும் அவங்ககிட்ட இருக்கான். அப்போ ஏற்பட்ட அந்த பரீட்சித்தை பட்டாபிஷேகம் பண்ணி வச்சாள். தோயனீ வியா பதிம் பூமே அபியசிஞ்சத் கஜாஹ்வயே. கஜாஹ்வயம்னா அஸ்தினாபுரம்னு அர்த்தம். அஸ்தினாபுரத்துக்கு அவனை அதிபதியாக பட்டாபிஷேகம் பண்ணி வச்சாலாம். இன்னொருத்தனையும் பட்டாபிஷேகம் பண்ணி வச்சாள்னால் மதுரைன்னு பக்கத்தில் ஒரு ஊர், டெல்லிக்கு பக்கத்தில். அது ஒரு வேறு ராஜாங்கம், சூரசேன ராஜாங்கம்னு அது பேர். அந்த சூரசேனை பற்றியா அங்கே யாரை வச்சானால் வஜ்ரம்னுட்டு அனிருத்தனுடைய புள்ளை, கிருஷ்ணனுடைய பேரன். அவனை மதுரைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சாள். அனிருத்தனுடைய புள்ளை வஜ்ரன். மதுராயாம் ததா வஜ்ரம் சூரசேன பதிம் ததா. சூரசேனுடைய பத்தியே அங்கே பண்ணி வச்சாள்னாள். பிராஜாபத்யாம் நிரூபியேஷ்டிம் அக்னீன் அபிபதீஸ்வரா. உடனே என்ன பண்ணான்னாள், தன்னுடைய உடம்பில் இருக்கப்பட்ட எல்லா ட்ரெஸ்ஸையும் வெளியில் எடுத்து வச்சுட்டு பிராஜாபத்தியேஷ்டின்னு ஒரு இஷ்டி, ரொம்ப கடுமையான இஷ்டி, அந்த இஷ்டியை பண்ணாலாம். பிராஜாபத்தியேஷ்டியில் எல்லாத்தையும் கொடுத்து பண்ணோம். உடம்புல ஒன்றும் வச்சுக்கப்படாது. கையில் இருக்கப்பட்டது தன்னுடைய சொத்து எல்லாத்தையும் எடுத்து தானம் பண்ணிவிடுவாள். பரம ஏழை ஆயிடுவாள். ஏன்னா சந்நியாசத்துக்கு சமம் விரஜாகோமம்னு சன்னியாசிகள்லாம் பண்ணுவாள். அப்படி ஒத்துரையும் இம்சை பண்ணுறது இல்லைன்னு ஒரு சன்னியாசிகளுடைய சன்னியாச ஆசிரமம் வாங்கிறதே தலையை வப்பனம் பண்ணிட்டு இந்த மந்திரங்கள்லாம் பார்த்தா கண்ணிலையும் ஜலம் வந்துடும். அப்படி நம்மளாம் சன்னியாசியம் ஆகிறதுக்கு அருகதை இருந்தவாள் தான் பண்ணலாம். அது அப்படி இவர் என்ன பண்ணால், பிராஜாபத்திய இஷ்டின்னு ரொம்ப வசதியான இஷ்டி. அதுக்கு நிறைய தபஸ்சரியை. அது மனசு நல்ல தீவிரமான மனசு இருக்கப்பட்டவன் தான் பிரஜாபத்திய இஷ்டி பண்ணி
சன்னியாசி ஆக முடியும். அப்படி பிரஜாபத்தியஷ்டி பண்ணாலாம். ஏன்னா பழைய கதை ஒன்று உண்டு. ஒருத்தனுக்கு ரொம்ப விரக்தி ஏற்பட்டு சொன்னால், இனிமேல் நான் வந்து சன்னியாசியம் வாங்கிட்டு ஊருக்கு போகிறேன், எனக்கு போருன்னு ஆகிடுத்துன்னு சண்டை போட்டான் ஆம்படையாளோட. சொன்னால் இவனுக்கு மேலே கிங்கினி அவள் என்ன பண்ணா லங்கினி. அவள் நீங்கள் சன்னியாசம் வாங்கிட்டா போய்க்குங்கோள்னா அவள். சரி நான் இந்த வீட்டில் இனிமேல் வரமாட்டேன், நான் சன்னியாசம் வாங்கிட்டு போகிறேன்னு வெளியில் போனான். போகிறதே இறஞ்சி கத்திட்டு போனான். வெளியில் வெள்ளி சொம்பு வச்சுருக்கு, உள்ளே தூக்கி வச்சுட்டு போன்னு சொன்னான். இவனுக்கு வெள்ளி சொம்பு மேலே இத்தனை இது இருந்ததுன்னா, பிரியம் இருந்ததுன்னா, இவன் இன்றைக்கி சன்னியாசி 5 நிமிஷத்துக்கு கழித்து காட்டிக்கு திரும்பி வர போகிறான் அவன். அப்படி இல்லையாம். பிரஜாபத்தியஷ்டியில் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டு போனோம். பராஜாபத்தியாம் நிரூபியேஷ்டிம் அக்னீன் அபிபதீஸ்வரः. அக்னியில் எல்லாத்தையும் உபாசனை பண்ணான்னாள். என்ன அக்னி பண்ணாள்னால், இந்த பிரஜாபத்தியஷ்டியில் என்ன அக்னியில் என்னத்தை ஆகுதி பண்ணான்னாள். இதுக்கு ஒரு லிஸ்ட்டு கொடுத்தாள். விசிருஜ்ய தத்ர தத்சர்வம் துகூலவலயாதிகம். விசிருஜ்ய தத்ர தத்சர்வம், எல்லாத்தையும் விசிருஜ்ய பண்ணாலாம். வெளியில் தூக்கி எறிஞ்சாள், எல்லாத்தையும் கொடுத்துட்டாள். துக்கூலம் ஒட்டியானம், தங்க ஒட்டியானம் போட்டுருந்தார், பெல்ட்டு, அதை கொடுத்தார். வலையாதிக்கம், கையில் நல்லா அழகாக வலையை போட்டுருந்தார் 10 பவுனுக்கு, அதெல்லாம் எடுத்து கொடுத்தாள். நிர்மமோ, முக்கியமாக வேறு விஷயங்களெல்லாம் எடுத்து கொடுத்தாலாம். இதெல்லாம் ஈஸியாக கொடுத்து விடலாம் எல்லாருக்கும் இன்னொருத்தர்கிட்ட. ஆனால் இன்னும் சில விஷயங்கள் நம்மளோட ஒட்டின்னு இருக்கே, அதை பிச்சு எடுத்து கொடுக்கணும்னா ரொம்ப சிரமம். அதையும் பண்ணான்னாள். என்ன நாள்? நிர்மமோ நிரஹங்காரஹா. நிர்மமஹா, இந்த மமஹான்னா என்னோடதுன்னு ஒரு எண்ணம். அதுக்கு பேர் மமகாரம்னு பேர். இது என்னோட சார், இந்த வீடு என்னோடது, அந்த லேண்ட் என்னோடது, இதெல்லாம் நான் தான். இந்த கார் பார்த்தாளா வெளியில் நிற்கிறது பார்த்தாளா, ஒரு லேம்பர்கினி, அது வந்து என்னோடது. இப்படி இந்த மமான்னு இருக்கே, அது நல்லா உள்ளுக்குள்ளே ஒட்டின்னு இருக்கு. இந்த மமகாரம் போகணும். நிர்மமஹா அகங்காரா. அகங்காரம்னா அகம் கரோமி இது பாவா, நான் தான் எல்லாம் பண்ணுறது. இது இந்த 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 பெரிய டெம்பிளாக இருக்க யார்? நான் தான் சார் கட்டினேன், நான் தான் அதுக்கு பெரிய சேர்மன், நான் தான் இதில் முயற்சி பண்ணி, நான் இல்லைன்னா இது கட்டியே இருக்க முடியாது. இந்த கோவில் ராஜராஜ சோழன் தான் கட்டின கோவிலை விட இத்தினுண்டு கோவில் இது. இதுக்கு பெரிய அகங்காரம். அகம் கரோமி இதி பாவா, அகங்காரம் போகணும். நான் நிரஹங்காரா. இந்த பையங்கள்லாம் ரொம்ப படிச்சிருக்கானே, பெரிய பெரிய பட்டங்கள்லாம் வாங்கியிருக்காளே, எல்லாம் நான் தான் சார். சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு வந்து அல்ஜிபிராலேருந்து ஜாமெட்ரியிலேருந்து எல்லாம் சொல்லி கொடுத்து நான் தான் அவனை சிக்ஷை பண்ணியிருக்கேன் எல்லாம். அப்படிங்கிறது அகங்கரோமி இதி பாவா, அதை வெளியில் வெட்டிடணும். நிர்மமோ நிரஹங்காரா சஞ்சின்னாசேஷபந்தனா. மறுபடியும் சஞ்சின்னஹா நாள். சம்யக் சின்னஹா இத்தியர்த்தா. சின்னஹானா வெட்டி எறியறதுன்னு அர்த்தம். என்னத்தை வெட்டி எறிஞ்சாள்? அசேஷன்னாள். சேஷம்னா மீதின்னு அர்த்தம். அசேஷம்னா என்ன? ஆனாவசியத்தா சேஷம் இல்லைன்னு அர்த்தம், ரிமைண்டரே இல்லாதேன்னு அர்த்தம். என்னது? பந்தனஹா. பந்தனா தன்னுடைய ஆம்படையாள், தன்னுடைய குழந்தை, தன்னுடைய தேசம், தன்னுடைய லேண்டு, தன்னுடைய பார்ட்டி, இப்படியெல்லாம் ஒரு பந்தனம் ஏற்படுறது பற்றியாளா? இந்த பந்தனத்தைனா வெட்டி எரிஞ்சாலாம். சஞ்சின்னாசேஷ பந்தனா. வாச்சம் ஜுஹாவ மனசி. அப்புறம் இந்த பிரஜாபத்தியஷ்டியில் ஹோமம் பண்ணுறான்னு சொன்னேனே, அப்படி ஒன்றொன்னையும் ஹோமம் பண்ணாலாம். ஒன்றொன்னையாக எடுத்து சுவாகான்னு விட்டு ஹோமம் பண்ணுறது. என்னென்ன ஹோமம் பண்ணாள்னாள்? முதல்ல மனுஷன் என்ன ஹோமம் பண்ணணும்னாள்? வாச்சம் ஜுஹாவ மனசி. நம்ம ரொம்ப நிறையா பேசுகிறோம், பாக்கி பேரை சொல்லலை, என்ன சொல்லிக்கிறேன். எங்கள் காலத்தில் அடிக்கடி என்ன சொல்லுவாள், ரொம்ப வளவளன்னு பேசுகிறாள், இப்போ வயசாக ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுத்து பேச்சும்பாள். அது சத்தியம்னே. பேசாமல் இருப்போம்னு தான் நினச்சிக்கிறேன், ஒரு தடவையும் நினச்சிக்கிறது இனிமேல் ஜாஸ்தி பேசப்படாது. ஆனால் இந்த பேச்சு இருக்கே, யாராலும் வந்தால் பேச தோன்றுறது, என்னென்னமோ விஷயத்தை சொல்ல தோன்றுறது. உடனே யாராலும் ஒருத்தர் சும்மா நான் அன்றைக்கி தான் மௌன விரதம் இருக்கணும்னு நினச்சின்னு உட்கார்றது. அன்றைக்கி பார்த்து யாராலும் கூப்பிட்டு இந்தியாவில் எலெக்ஷன் நடந்திருக்கு பார்த்தாளா, என்ன நடந்ததுன்னுட்டு, கருணாநிதி இப்போ வந்து டெபுட்டி சீஃப் மினிஸ்டராக அதில் போட்டிருக்காரு பார்த்தாளான்னு ஆரம்பிப்பா. உடனே ஞானத்தை எடுத்து சும்மா இருக்க தோன்றதா?
உடனே அதுக்கு வியாக்கியானம் பண்ணி அவர் பிரதி வியாக்கியானம் பண்ணி 2 பேருக்கும் அடிதடி ஆகாமல் இருக்கிற நிலைக்கு வந்துடுறது. அதான் வாச்சம்னு பேர். அந்த பேச்சை குறைக்கணும். அந்த பேச்சை குறைக்கிறது தான் பெரிய ஆச்சாரியால் மாதிரி இருக்கப்பட்ட மகான்கள் மௌனவிரதம் இருப்பாள். காஷ்ட மௌனமாக இருப்பாள். ஒத்துட்டியும் பேச மாட்டாள். கை ஜாட கூட பண்ண மாட்டாள். அப்படியே மௌனத்தில் இருந்துன்னு இருப்பாள். பல நாள் இருப்பாள். எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய மகான் சாந்தானந்த பூரின்னு இப்போது வாசிஷ்ட குகையில் இருக்காள். பெரிய மகான். அவர் நம்மளை மாதிரி தான் சாதாரணமாக இருந்து ஒரு அக்கௌண்டண்ட்டாக இருந்து பாகவதத்தை நிறையா சொல்லுவார். கேவி ஜானகிரமணன்னு முன்னாடி பேர். இப்போது சாந்தானந்த பூரின்ட்டு பெரிய மகான். அவர் என்ன பண்ணுவார், திருவண்ணாமலையில் போய் மௌனவிரதத்தில் போய் உட்காந்துருவார். 45 நாளைக்கு ஒன்றும் பேச மாட்டாள். ஒன்றுமே பேச மாட்டாள். மௌனமாக இருப்பாள். மௌனமாக இருக்கிறதுங்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை. வாச்சம் ஜுஹாவ மனசி. இந்த பேச்சை எடுத்து அக்னியில் போட்டாலாம். அதில் என்னத்தை போட்டானால் மனசுன்னு ஒரு அக்னி இருக்குது. இந்த மனசுங்கிற அக்னிக்குள்ளே கொண்டு போட்டாலாம். அப்புறம் இந்த மனசை என்ன பண்ணாள்னால் தத் பிராண இதரே ஜதம். கொஞ்ச நாள் ஆனோடனே மனசை எடுத்து அக்னி மாதிரி ஆகுதி பண்ணாள். பிராணனில் ஆகுதி பண்ணாள். தன்னுடைய பிராணனுக்குள்ளே மனசையும் ஹி இராடிகேட்டட் மைண்டே போயிடுத்துனா சிந்தனை போயிடும். அப்போ மிருத்யாவபானம் சௌத்சர்க்கம். அந்த மனசை எடுத்து என்ன பண்ணாள்னால் தம் பஞ்சத்வே ஹி அஜோகவீத்து ஆகுதி பண்ணாலாம். பஞ்சத்துவம்னு எதுன்னா இந்த 5 எலிமெண்ட் இருக்கே, பஞ்சபூதோகவை ஏழான்னு சொல்லுவா. அந்த 5 எலிமெண்ட்ஸ் இருக்கே, பூதங்கள். அதால் தான் நம்ம மெட்டீரியல் இந்த உடம்பு இருக்குது. இதுக்குள்ளே போய் அந்த பஞ்சபூதங்களுக்குள்ளே கொண்டு விட்டாலாம், ஹோமம் பண்ணாலாம். இப்போ அதுவும் எரிஞ்சுது. இந்த பூதங்கள் இருக்கே, அதை என்ன பண்ணான்னால் பஞ்சத்வே மிருத்யுவான யமன் டெத்துன்னு ஒன்று இருக்கே, அதுக்கு போய் ஹோமம் பண்ணிவிட்டாலாம் இந்த இதை. அதனால தான் சமஸ்கிருத பாஷையில் முன்னாடி சொல்லியிருக்கேன். டெத்துங்கிறதுக்கு பஞ்சத்துவம் ஆபன்னகான்னு சொல்கிறது. அவர் பஞ்சத்துவம் ஆகிட்டார் சார்னா என்ன அர்த்தம்னா 5 எலிமெண்ட்டோடு சேர்ந்து விட்டார்னு அர்த்தம். திருத்வே உத்வாஜ பஞ்சத்துவம். இந்த பஞ்சத்துவம் 5 எலிமெண்ட் இருக்கே, அதை என்ன பண்ணான்னால் அதை எடுத்து 3 குணங்கள் இருக்குது. நம்மளை ஆட்டி வைக்கிறது இந்த 3 குணம்தான். திரைகுண்யம். இந்த 3 குணங்கள் எது? அந்த சத்வரஜஸ்தமயத்தி பிரகிருத்தே குணாஸ்திரைஹி. சத்வரஜஸ்தமயத்தி 3 குணங்கள். அந்த 3 குணங்களில் அது ஹோமத்தை பண்ணாள். அதை கடைசியில் என்ன பண்ணாள்னால் பஞ்சத்துவம் தச்சைகத்வே அஜுகோன்முனிஹி சர்வம் ஆத்மனி அஜுகவீத்து. அது எல்லாத்தையும் எடுத்து அந்த 3 குணத்தையும் எடுத்து என்ன பண்ணாள்னால் அதை இந்த அஜ்ஞானம்ங்கிறதான லேக் ஆஃப் நாலெட்ஜுங்கிறதான இருக்கே, இக்னோரன்ஸ், அதில் கொண்டு ஹோமம் பண்ணாள். அது அப்புறம் என்ன பண்ணாள்னால் சர்வம் ஆத்மனி அஜுகவீத்து. கடைசியில் அவருக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த மாதிரிலாம் ஒன்றுன்னா ஹோமம் பண்ணுறதுன்னா எரிச்சுப்படுறதுன்னு அர்த்தம். இப்படி எரிச்சோடனே கடைசியில் இருக்கிறது ஒரே ஆத்மா, பிரத்யேகாத்மான்னு தெரிஞ்சுது. அந்த பிரத்யேகாத்மாங்கிறதான ஆத்மா இருக்கே, அதை கொண்டு கடைசியில் அஜுகவீத்து பிரம்மணியான பகவான் இருக்காளே, பிரம்மம் இருக்கே, அதான் ஒன்றுங்கிறதா அதில் கொண்டு விட்டாள். அப்போது அத்வைத்தம் ஆயிடுது. அப்போ அத்வைத்தம் ஆச்சுன்னா அப்புறம் பயம் எது, சங்கை எது, ஒன்றும் கிடையாது. அதை எடுத்து இந்த பிரம்மணின்னுங்கிறானால இந்த அவள் தான் பிரம்மனிஷ்டாள்னு சொல்கிறது. அவள் கடைசியில் அதை அவ்வியமான பகவான்கிட்ட கொண்டு அதை ஹோமம் பண்ணிவிடுவாள். கடைசியில் பகவானோட சாயுஜ்யமாயிடுவாள். இதுதான் தாத்பரியம். இதை பண்ணாலாம் யுதிஷ்டிரர். சீரவாசா நிராஹாரஹா பத்தவாங் முக்தமூர்தஜா. அப்போ வெளியில் பல விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சது. இப்படி அவர் உள்ளே நடந்துட்டுருக்கிற சமயத்தில் வெளியில் பார்க்குறவாளுக்கு என்ன தோணித்துனால், இவர் ட்ரெஸ்ஸு போட்டுருக்குறது சீரவாசஸு, நிராகாரா, சாப்பாடு கிடையாது, கம்ப்ளீட்டாக சாப்பிட்றதே இல்லை. பத்தவாங் முக்த மூர்தஜா, தலைமையிலெல்லாம் விரித்து போட்டுருக்காள். பார்த்தா எப்படி இருக்குன்னாள், தர்ஷயன்னு ஆத்மனோ ரூபம் சதா ஆத்மனி ரமந்தி. உள்ள ஆத்மாவை மாத்திரம் பார்த்துட்டு இருக்காள், வேற ஒன்றையும் பார்க்கறது இல்லை இவர். அதனால ஜடோன்மத்த பிசாச்சவத்து, ஜட உன்மத்த பிசாச்சவத்துனாள். இவரை பார்த்தா ஜடம் மாதிரி இருக்கான். ஜடம்னா வெறும் இனானிமேட் ஆப்ஜெக்ட்.
இனானிமேட் ஆப்ஜெக்டை போய் அதை அடித்தாலோ தொட்டாலோ ஏதாவது தெரியுமோ? அதுக்கு ஒரு நம்ம ஆற்றுல இருக்கப்பட்ட டஸ்க் இருக்குது, அதை போய் படாருன்னு அடித்தேன்னா ஏன் அடித்தேன்னு கேட்கும் போது கேட்காது, ஏன்னா ஜடம் அது. அந்த அஜடமானவன் தான் ஏன் என்ன அடித்தேன்னு கேட்பான். அப்படி ஜடம் மாதிரி ஆயிட்டாலாம் பிசாச்சவத்து. பிசாச்சம் பிடிச்சா உண்மத்தா பைத்தியக்காரன் மாதிரி ஆயிட்டாலாம். இப்படிலாம் நல்ல மகான்கள். அதுக்காக பைத்தியமாக இருக்கிறவன் தான் மகான் அர்த்தம் இல்லை. இட்ஸ் நாட் த ரிவர்ஸ் இஸ் நாட் ட்ரூ. இப்படி நல்ல ஆத்மனி பிரம்மனிஷ்டாள் ஆனவாள் அப்படி இருப்பாளாம். அதனால தான் ஸ்ருங்கேரியில் இருந்த ஒரு மகாபெரியவாள் காலம் எழுந்தோடனே முதல்ல அவருடைய படத்தை தான் நான் பார்க்குறது. இந்த நேராக எழுந்துட்டு போய் முதல்ல சந்திரசேகரேந்திர பாரதி சுவாமிகளோட படம் வச்சுருக்கேங்க. அதெல்லாம் முதல்ல காலம்பரம் எழுந்தோன்னா விநாயகரை பார்ப்பேன். விநாயகரை பார்த்துட்டு நேராக என்னோடய ஆஃபீஸ் ரூம்னு ஒன்று வச்சுருக்கேன். அந்த ரூமில் போயிட்டு அங்கே சந்திரசேகரேந்திர சுவாமிகள் அவளுடைய படத்தையும் சந்திரசேகரேந்திர பாரதியின் சுவாமிகள் விட்டு சிங்கேரியில் அலங்காரம் பண்ண மகான். அவள் ஒரு தடவை அப்படி தான் அப்படி ஜடம் மாதிரி இருப்பாள். அவளை எல்லாரும் என்னவோ ஆயிடுத்தோன்னு கூட நினச்சிட்டு இருந்தாள். அப்படி இல்லை, அவள் பிரம்மனிஷ்டாள். அப்போ போய் அவளை தான் பார்க்க முடியாட்டா கூட சிங்கேரியில் 3 அதிஷ்டானங்கள் இருக்குது, அதை போய் பார்க்கணும். அதை போய் பார்த்து ஒரு 10 நிமிஷம் அங்கே இருந்தாலே நம்மளாம் சார்ஜ் ஆன மாதிரி ஆகிடும்னே. இப்படி வசத்தியான ஊர் இது சிருங்கேரி. அங்கே போய் பார்க்கலாம். ஜடோன்மத்த பிசாச்சவத்து இப்படி ஆச்சான் தர்மபுத்திரருக்கு. அப்போது கிளம்பி போயிட்டார். அனவேக்ஷமானோ நிரகாத்து. அனவேக்ஷமானகான்னார். இப்போ ஏற்பட்ட ஒரு நிலை அவருக்கு ஏற்பட்டோடனே அவருக்கு இனிமேல் தன்னோட தம்பி அண்ணா இப்படி ஒன்றுமே கிடையாது. ஒத்திரியும் எதிர்பார்க்கலை. கடன்னு வடக்கு திசையை நோக்கி போக ஆரம்பித்தாள். அனவேக்ஷமானா நிரகாத்து அஸ்ருண்வன் பதிரோ யதா. பதிரா யதா அஸ்ருண்வன். செவிடன் மாதிரி அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டா ஒன்றும் கேட்குறதில்ல. அண்ணாவாதுங்கிற அவள் காதிலேயே விழலை. இதை சொல்கிறதே எனக்கு ஞாபகம் வருது. பல வருஷங்கள் முன்னாடி 1969 69ன்னா 40 வருஷம் ஆகிடுதுன்னேன். 40 வருஷம் முன்னாடி செங்காலைபுரம் பெரியவாள் அனந்தராம தீட்சிதரை ஆஸ்பத்திரியில் போட்டிருக்காள். ஆபத் சன்னியாசம் வாங்கின்னு விட்டாள். ஆபத் சன்னியாசம் வாங்கிட்டு அவள் பெரிய ஆஸ்பத்திரியில் மூச்சு வாங்கிட்டு இருக்கு ஆச்சு. அவருக்கு முக்தி அடைய போகிறாள். அது அப்படி அடைய போகிற டாக்டர் சொல்லிவிட்டார், இன்னொரு 5 நிமிஷத்தில் அவள் முக்தி அடைஞ்சிடுவாள்ன்ட்டு. அப்போ எல்லோரும் அந்த இன்டென்சிவ் கேருக்குள்ளே நுழைஞ்சு அப்போது திப்ராய ராமூர்த்தி தீட்சிதர் மாமான்னு கூப்பிட்டாள். அப்போ அனந்தராம தீட்சிதருக்கு திடீர்னு ஸ்மரணை வந்து தான் சொன்னாராம், அப்பா மாமான்னு கூப்பிடாதே, இனிமேல் மாமா இல்லை ராமான்னாலாம். அப்படி அந்த ஒரு தீவிர வந்துடும். அப்படி இவருக்கு இனிமேல் பிரதருங்கிறதான ஒரு எண்ணங்கள் பந்தத்துவம்லாம் போயிடுது. அதனால் அநேகமானா நிரகாத்து கிளம்பி கடன்னு நடக்க ஆரம்பித்தார் செவிடன் மாதிரி. உதீச்சீம் பிரவிவேஷாஷாம் கதபூர்வாம் மகாத்மபிஹி. பெரிய மகாத்மாக்கள் மகான்கள்லாம் எந்த டைரக்ஷனை நோக்கி போவாளோ வடக்கு திசையை நோக்கி போக ஆரம்பித்தாளாம். ஹிமாலய மலை அங்கே தான் இருக்குது வடக்கு திசையில். அங்கே நோக்கி போக ஆரம்பித்தாள். ஏன்னா மகாத்மாக்கள்லாம் அங்கே இருக்காள். அந்த உதீச்சீம் திசம் ஆஷாம் அந்த டைரக்ஷனில் போக ஆரம்பித்தாள். ஹிருதி பிரம்ம பரம் தியாயன்னு நாவர்த்தேதயதோ கதா. எங்கே போனால் திரும்பி வர மாட்டாளோ அந்த இடத்துக்கு போனாலாம். இது டயோடு மாதிரின்னு. டயோடுனா ஒரு யூனிட் டைரக்ஷனல் கரண்ட் ஒரு டைரக்ஷனில் தான் போகும், 100 டைரக்ஷனில் போகாது. அப்படி இந்த இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்துடுத்துன்னா அவள் ஒரு டைரக்ஷனில் தான் போவா, திரும்பி வந்துட்டு இருக்க மாட்டாள். அப்போ அனவேக்ஷமானோ நிரகாத் அஸ்ருண்வன் பதிரோ யதா உதீச்சீம் பிரவிவேஷாஷாம் கதபூர்வாம் மகாத்மபிஹி ஹிருதி பிரம்ம பரம் தியாயன் நாவர்த்தேதயதோ கதः சர்வே தம் அனுநிர்ஜக்முः பிராதரக்ருத நிச்சயாः கலினா அதர்மமித்ரேண கலினா திருஷ்ட்வா ஸ்பிருஷ்டா பிரஜா புவி தே சாது கிருத சர்வார்த்தாः ஞாத்வா அத்யந்திகம் ஆத்மனः. உடனே தம்பிமார்கள்லாம் பார்த்தா அண்ணா கிளம்பிவிட்டாள், அதனால் நம்மளும் அண்ணாவோடு சேர்ந்து போகணுங்கிறதா அவளும் மௌனமாக 4 பிராத்தாக்களும் கிளம்பி அண்ணாவோட கூட போக ஆரம்பிச்சுட்டாள். மனசா தாரையாம் ஆசுஹு வைகுண்ட சரணாம்புஜம் தத்தியானோ ரிக்தையா பக்தியா விசுத்த திஷனா பரைனாள். தத்தியான
உத்ரிக்தையா தத்தியான உத்ரிக்தையா பக்தியா. பகவானுடைய சரணத்தை தியானம் பண்ணிட்டு வைகுண்ட சரணாம்புஜம் அவனை தியானம் பண்ணி விசுத்த திஷனாக திஷணன்னா இன்டலெக்ட், அந்த மூளையே மனசு இருக்கே அது விசுத்தம், பரிசுத்தத்தை படுத்திந்து அவளும் நாராயண பதத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சுட்டாள். எல்லாரும் போய் சேர்ந்தாள். அவாபூ துரவாபாந்தே அசத்பி விஷயாத்மபி. எங்கே அசத்துகள் போனால் போக மாட்டாளோ அந்த இடத்துக்கு போனாலாம். நல்ல சன்மனுஷியால் தான் போவாள். விதூத கல்மஷாஸ்தானம் விரஜேனாத்மனைவகி. விரஜேன ஆத்மனைவகி, தன்னுடைய உடம்போடு கூட போய் சேர்ந்தாளாம். நார்மலாக முக்தி அடைஞ்சு போகிறனே வேறு உடம்புல தான் போய் சேருவாள். இவா மாத்திரம் ஸ்பெஷலாக தன்னுடைய உடம்போடு கூட சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்தாளாம். இவா போன உடனே விதுரோபி பரித்யஜ்ய பிரபாசே தேகம் ஆத்மனா. விதுரர் என்ன பண்ணாள், தீர்த்த யாத்திரைக்கு போனாள். ஒவ்வொரு தேசமாக ஒவ்வொரு இடமா போய் தீர்த்தத்தை ஸ்நானம் பண்ணிவிட்டு கடைசியில் பிரபாச க்ஷேத்திரம் குஜராத்தில் இருக்குது. நீங்கள் போய் பார்க்கலாம். துவாரகைக்கு போகிறவாள்லாம் போய் பாருங்கோ. அங்கே கிருஷ்ணர் இப்படி காலை மேலே போட்டுன்னு உட்காந்துருப்பார், பார்க்கலாம். எங்கே கிருஷ்ணர் தன்னுடைய உடம்பை விட்டுவிட்டு வைகுண்டத்துக்கு போனாலோ அந்த இடத்துக்கு போனாள், பிரபாச க்ஷேத்திரத்துக்கு. விதுரோபி பரித்யஜ்ய பிரபாசே தேகமாத்மனா கிருஷ்ணாவேஷேன தச்சித்தா. கிருஷ்ண ஆவேஷேன தச்சித்தா, கிருஷ்ணன் மேலே ஆவேசம் வந்து கொடுத்தவருக்கு. பித்ருபி ஸ்வக்ஷயம் யயௌ, தன்னுடைய உடம்பையும் விட்டுட்டு போகிறதுக்கு தயாராகிட்டாள். அப்போது பித்ருக்கள்லாம் பித்ருலோகத்துலேருந்து வந்து, ஏன்னா இவர் விதுரர் வேற ஒன்றும் இல்லை, யமனுடைய அவதாரம். அதனால் திருப்பி யமனாக ஸ்வக்ஷயம் யயுன்னார். தன்னுடைய ஊர் எது? யமலோகம். அங்கே யமனாக திரும்பி போய் சேர்ந்தாள். திரௌபதி ச ததாஜ்ஞாய பதீனாம் அனபேக்ஷதாம். திரௌபதி என்ன பண்ணாள்னால், இப்படி எல்லாரும் நம்மளை விட்டுவிட்டு போயிட்டாள், இனிமேல் தான் ஏகாந்தத்தில் இருக்க போகிறோங்கிறதா தெரிஞ்சுட்டுருது. உடனே அவளும் வாசுதேவே பகவதி ஹி ஏகாந்த மதிராபதம், ஏகாந்தமாக பகவானை தியானம் பண்ணுறாள். எந்த வைகுண்டாதிபதி கிருஷ்ணன் க்ஷணே அவளை ரசிச்சானோ அந்த பகவானை தியானம் பண்ணிண்டு வாசுதேவே பகவதி ஏகாந்த மதிஹி ஆபதம், அவனையே ஆபனாள். திருப்பி வைகுண்டத்துக்கு போய் சேர்ந்தாள் திரௌபதி. இப்படி திரௌபதி, பஞ்ச பாண்டவாள், விதுரர் எல்லாரும் ஸ்வர்காரோகணமான புண்ணியமான இந்த கதையை இந்த அத்தியாயத்தில் சொன்னாள் சூதர் சௌனகாதிகளுக்கு. அதுக்கப்புறம் கடைசி ஸ்லோகம் சொல்கிறாள். இதுக்கு பலஸ்ருதி. யஸ்ரத்தையை தத் பகவத் பிரியாணாம் பாண்டோ சுதானாம் இதி சம்பிரயாணம் ஸ்ருணோத்யலம் ஸ்வஸ்த்யயனம் பவித்ரம் லப்த்வாஹரௌ பக்திமுபைதி சித்திம். ஸ்ருணோதி அலம் ஸ்வஸ்தி அயனம் நாள், ஸ்வஸ்தி அயனம் நாள். இது பரம மங்களத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கதை. இது எல்லாரும் யாரெல்லாம் கேட்குறாளோ அவளுக்கு பரம மங்களங்கள், எல்லா விதமான பாக்கியங்களும் சௌபாகியங்களும் ஏற்படும். அதுக்கப்புறம் கடைசியில் பகவான் மேலே பக்தி ஏற்பட்டு பரம சித்தி ஏற்படும், நல்ல முக்தி ஏற்படுங்கிறதாகப்பட்ட பலஸ்ருதியோடு கூட இந்த அத்தியாயம் முடிகிறது. ஓம் இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பாரமஹம்ஸ்யாம் சம்ஹிதாயாம் பிரதமஸ்கந்தே பாண்டவ ஸ்வர்காரோகணம் நாம பஞ்சதசோத்தியாய. ஸ்ரீஹரே நமஹ. இப்போ இந்த 24 ஸ்லோகங்களையும் நான் மூணு தடவை சொல்கிறேன், நீங்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்லணும். ஓம் ஸ்ரீ ஹரே நமஹ. ஒரு நிமிஷம் என்கிட்ட, ஒரு செகண்ட் டைம். நான் ஒரு நிமிஷம் இல்லை, ஒரு செகண்ட். இந்த கொஞ்சம் க்ரீன் டீயை சாப்பிட்றேன். சூத உவாச்ச சூத உவாச்ச சூத உவாச்ச ஏவம் சிந்தயதோ ஜிஷ்ணோः ஏவம் சிந்தயதோ ஜிஷ்ணோः ஏவம் சிந்தயதோ ஜிஷ்ணோः கிருஷ்ணபாதசரோருகம் 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 சௌஹார்தேனாதிகாடேன சௌஹார்தேனாதிகாடேன சௌஹார்தேனாதிகாடேன
शान्तासीत् विमलामतिः शान्तासीत् विमलामतिः वासुदेवाङ्घ्रि अनुध्यान वासुदेवाङ्घ्रि अनुध्यान वासुदेवाङ्घ्रि अनुध्यान परिबृंहितरंहसा 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 भक्त्या निर्मथिताशेष भक्त्या निर्मथिताशेष भक्त्या निर्मथिताशेष कषायधिषणोऽर्जुनः 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 गीतं भगवता ज्ञानं गीतं भगवता ज्ञानं गीतं भगवता ज्ञानं यत्तत्सङ्ग्राममूर्धनि 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 कालकर्मतमोरुद्धं 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 पुनरध्यगमत्प्रभुः 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 विशोको ब्रह्मसम्पत्त्या विशोको ब्रह्मसम्पत्त्या विशोको ब्रह्मसम्पत्त्या सञ्छिन्नद्वैतसंशयः 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 लीनप्रकृतिनैर्गुण्यात् 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 अलिङ्गत्वादसम्भवः अलिङ्गत्वादसम्भवः अलिङ्गत्वात् असम्भवः निशम्य भगवन्मार्गं निशम्य भगवन्मार्गं निशम्य भगवन्मार्गं संस्थां यदुकुलस्य च संस्थां यदुकुलस्य च संस्थां यदुकुलस्य च स्वपथाय मतिं चक्रे स्वपथाय मतिं चक्रे स्वपथाय मतिं चक्रे निभृतात्मा युधिष्ठिरः निभृतात्मा युधिष्ठिरः निभृतात्मा युधिष्ठिरः पृथापि अनुश्रुत्य धनञ्जयोदितं पृथाप्यनुश्रुत्य धनञ्जयोदितं पृथाप्यनुश्रुत्य धनञ्जयोदितं नाशं यदूनां भगवद्गतिं च तां नाशं यदूनां भगवद्गतिं च तां नाशं यदूनां भगवद्गतिं च तां एकान्तभक्त्या भगवत्यधोक्षजे एकान्तभक्त्या भगवत्यधोक्षजे निवेशितात्मा उपररामसंसृतेः निवेशितात्मोपररामसंसृतेः निवेशितात्मोपररामसंसृतेः यया अहरत् भुवो भारं यया हरद्भुवो भारं यया हरद्भुवो भारं तां तनुं निज विजहावजः तां तनुं विजहौ अजः तां तनुं विजहावजः कण्टकं कण्टकेनेव कण्टकं कण्टकेनेव कण्टकं कण्टकेनेव द्वयं चापीशितुः समं द्वयं चापि ईशितुः समं द्वयं चापीशितुः समं यथा मत्स्यादिरूपाणि यथा मत्स्यादिरूपाणि यथा मत्स्यादिरूपाणि
धत्ते जह्याद् यथा नटः धत्ते जह्याद् यथा नटः धत्ते जह्याद् यथा नटः भूभारक्षपितो येन भूभारः क्षपितो येन भूभारक्षपितो येन जहौ तच्च कलेबरम् जहौ तच्च कलेबरम् यदा मुकुन्दो भगवानिमां महीं यदा मुकुन्दो भगवानिमां महीं यदा मुकुन्दो भगवानिमां महीं जहौ स्वतन्वा श्रवणीयसत्कथः जहौ स्वतन्वा श्रवणीयसत्कथः जहौ स्वतन्वा श्रवणीयसत्कथः तदा हरेव अप्रतिबुद्धचेतसां तदा हरेवाप्रतिबुद्धचेतसां तदा हरेवाप्रतिबुद्धचेतसां तदा हरेव अप्रतिबुद्धचेतसाम् अभद्रहेतुः कलिरन्ववर्तते अभद्रहेतुः कलिरन्ववर्तते अभद्रहेतुः कलिरन्ववर्तते युधिष्ठिरस्तत्परिसर्पणं बुधः युधिष्ठिरस्तत् परिसर्पणं बुधः युधिष्ठिरस्तत्परिसर्पणं बुधः पुरे च राष्ट्रे च गृहे तथात्मनि पुरे च राष्ट्रे च गृहे तथात्मनि विभाव्य लोभ अनृत जिह्महिंसनात् हिंसनादि विभाव्य लोभानृत हिंसनादि विभाव्य लोभानृत जिह्महिंसनादि अधर्मचक्रं गमनाय पद्यधात् अधर्मचक्रं गमनाय पद्यधात् अधर्मचक्रं गमनाय पद्यधात् स्वराट् पौत्रं विनयिनं स्वराट् पौत्रं विनयिनं स्वराट् पौत्रं विनयिनं आत्मनः सुसमं गुणैः आत्मनः सुसमं गुणैः आत्मनः सुसमं गुणैः तोयनीव्याः पतिं भूमेः तोयनीव्याः पतिं भूमेः तोयनीव्याः पतिं भूमेः अभ्यषिञ्चद्गजाह्वये 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 मथुरायां तथा वज्रं मथुरायां तथा वज्रं मथुरायां तथा वज्रं शूरसेनपतिं ततः शूरसेनपतिं ततः शूरसेनपतिं ततः प्राजापत्यां निरूप्येष्टिं प्राजापत्यां निरूप्येष्टिम् अग्नीन् अपिपदीश्वरः अग्नीन् अपिपदीश्वरः अग्नीन् अपिपदीश्वरः विसृज्य तत्र तत्सर्वं विसृज्य तत्र तत्सर्वं विसृज्य तत्र तत्सर्वं दुकूलवलयादिकं 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 निर्ममो निरहङ्कारः निर्ममो निरहङ्कारः निर्ममो निरहङ्कारः सञ्छिन्नाशेषबन्धनः 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 वाचं जुहाव मनसि वाचं जुहाव मनसि वाचं जुहाव मनसि तत्प्राणयितरे च तं तत्प्राणयितरे च तं तत्प्राणयितरे च तं मृत्यावपानं सोत्सर्गं मृत्यावपानं सोत्सर्गं मृत्यावपानं सोत्सर्गं तं पञ्चत्वे हि अजोहवीत्
தம் பஞ்சத்வே ஹி அஜோஹவீத் தம் பஞ்சத்வே ஹி அஜோஹவீத் த்ரித்வே ஹுத்வா ச பஞ்சத்வம் தத் த்ரித்வே ஹுத்வா ச பஞ்சத்வம் த்ரித்வே ஹுத்வா ச பஞ்சத்வம் த்ரித்வே ஹுத்வா ச பஞ்சத்வம் தச்சைகத்வே அஜுஹோன்முனிः தச்சைகத்வே அஜுஹோன்முனிः தச்சைகத்வே அஜுஹோன்முனிः சர்வம் ஆத்மனி அஜுஹவீத் சர்வம் ஆத்மன்யஜுஹவீத் சர்வம் ஆத்மன்யஜுஹவீத் சர்வம் ஆத்மனி அஜுஹவீத் பிரம்மண்யாத்மானமவ்யயே 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 சிரவாசா நிராகாரः சிரவாசா நிராகாரः சிரவாசா நிராகாரः பத்தவாங் முக்தமூர்தஜः பத்தவாங் முக்தமூர்தஜः பத்தவாங் முக்தமூர்தஜः தர்ஷயன் ஆத்மனோ ரூபம் தர்ஷயன் ஆத்மனோ ரூபம் தர்ஷயன் ஆத்மனோ ரூபம் ஜடோன்மத்த பிசாசவத் ஜடோன்மத்த பிசாசவத் ஜடோன்மத்த பிசாசவத் அனவேக்ஷமாணோ நிரகாத் அனவேக்ஷமாணோ நிரகாத் அனவேக்ஷமாணோ நிரகாத் அஸ்ருண்வன் பதிரோ யதா அஸ்ருண்வன் பதிரோ யதா அஸ்ருண்வன் பதிரோ யதா உதீச்சீம் பிரவிவேஷாசாம் உதீச்சீம் பிரவிவேஷாசாம் உதீச்சீம் பிரவிவேஷாசாம் கதபூர்வாம் ஆத்மபிஹ கதபூர்வாம் ஆத்மபிஹ கதபூர்வாம் ஆத்மபிஹ ஹிருதி பிரம்ம பரம் தியாயன் ஹிருதி பிரம்ம பரம் தியாயன் ஹிருதி பிரம்ம பரம் தியாயன் நாவர்த்தேத யதோ கதः நாவர்த்தேத யதோ கதः நாவர்த்தேத யதோ கதः சர்வே தமனுநிர்ஜக்முः சர்வே தம் அனுநிர்ஜக்முः சர்வே தமனுநிர்ஜக்முः भ्रातरः कृतनिश्चयाः भ्रातरः कृतनिश्चयाः भ्रातरः कृतनिश्चयाः कलिना अधर्ममित्रेण कलिना धर्ममित्रेण कलिना धर्ममित्रेण दृष्ट्वा स्पृष्टाः प्रजा भुवि दृष्ट्वा स्पृष्टाः प्रजा भुवि दृष्ट्वा स्पृष्टाः प्रजा भुवि ते साधुकृतसर्वार्थाः ते साधुकृतसर्वार्थाः ते साधुकृतसर्वार्थाः ते साधुकृतसर्वार्थाः ज्ञात्वात्यन्तिकम् आत्मनः ज्ञात्वा अत्यन्तिकम् आत्मनः ज्ञात्वा अत्यन्तिकम् आत्मनः मनसा धारयामासुः मनसा धारयामासुः मनसा धारयामासुः वैकुण्ठचरणाम्बुजं वैकुण्ठचरणाम्बुजं वैकुण्ठचरणाम्बुजम् ஒரு நிமிஷம் तद्ध्यानोद्रिक्तया भक्त्या तद्ध्यान उद्रिक्तया भक्त्या तद्ध्यानोद्रिक्तया भक्त्या विशुद्धधिषणाः परे विशुद्धधिषणाः परे विशुद्धधिषणाः परे तस्मिन्नारायणपदे तस्मिन्नारायणपदे तस्मिन्नारायणपदे
ஏகாந்தமதயோ கதிம் ஏகாந்தமதயோ கதிம் ஏகாந்தமதயோ கதிம் அவாபுஹு துரவாபாந்தே அவாபுர்துரவாபாந்தே அவாபுர்துரவாபாந்தே असद्भिर्विषयात्मभिः असद्भिर्विषयात्मभिः विधूतकल्मषास्थानं विरजेनात्मनैव हि विरजेनात्मनैव हि विदुरोऽपि परित्यज्य प्रभासे देहमात्मनः कृष्णावेशेन तच्चित्तः पितृभिः स्वक्षयं ययौ द्रौपदी च तदाज्ञाय पतीनाम् अनपेक्षताम् वासुदेवे भगवती ह्येकान्तमतिरापतम् यश्रद्धयैतद्भगवत्प्रियाणां पाण्डोस्सुतानाम् इति सम्प्रयाणम् शृणोत्यलं स्वस्त्ययनं पवित्रम् लब्ध्वा हरौ भक्तिमुपैति सिद्धिम् श्रीहरे नमः। ओमिति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां नैमिषीयोपाख्याने प्रथमस्कन्धे पाण्डवस्वर्गारोहणं नाम 15. श्रीहरे नमः। எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை சொல்கிறேன். சொல்லிட்டு தியான ஸ்லோகத்தோட சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுடுவோம். सूत उवाच एवं चिन्तयतो जिष्णोः कृष्णपादसरोरुहं सौहार्देनातिगाढेन शान्तासीद्विमला मतिः वासुदेवाङ्घ्री अनुध्यान परिबृंहितरंहसा भक्त्या निर्मथिताशेष कषायधिषणोऽर्जुनः गीतं भगवता ज्ञानं यत्तत्सङ्ग्राममूर्धनि कालकर्मतमोरुद्धं पुनरध्यगमत्प्रभुः विशोको ब्रह्मसम्पत्त्या सञ्छिन्न द्वैतसंशयः लीनप्रकृतिनैर्गुण्यात् अलिङ्गत्वादसम्भवः निशम्य भगवन्मार्गं संस्थां यदुकुलस्य च स्वपथाय मतिं चक्रे निभृतात्मा युधिष्ठिरः पृथाप्यनुश्रुत्य धनञ्जयोदितं नाशं यदूनां भगवद्गतिं च ताम् एकान्तभक्त्या भगवत्यधोक्षजे निवेशितात्मा उपररामसंसृतेः
யயாஹரத் புவோ பாரம் தாம் தனும் விஜஹாவஜஹ கண்டகம் கண்டகேனேவ द्वयं चापीशितुः समं यथा मत्स्यादिरूपाणि दत्ते जह्यान्यथा नटः भूभारक्षपितो येन जहौ तच्च कलेवरं यदा मुकुन्दो भगवानिमां महीं जहौ स्वतन्द्वा श्रवणीयसत्कथः तदा हरे वा प्रतिबुद्धचेतसाम् अभद्रहेतुः कलिरन्ववर्तत युधिष्ठिरस्तत्परिसर्पणं बुधः पुरे च राष्ट्रे च गृहे तथात्मनि विभाव्य लोभ अनृत जिह्म हिंसनात् विभाव्य लोभानृत जिह्म हिंसनात् अधर्मचक्रं गमनाय पद्यधात् स्वराट् पौत्रं विनयनम् आत्मनः सुसमं गुणैः तोयनीव्याः पतिं भूमेः अभ्यषिञ्चद्गजाह्वये मथुरायां तथा वज्रं शूरसेनपतिं ततः प्राजापत्यां निरूप्येष्टिम् अग्नीन् अपिबदीश्वरः विसृज्य तत्र तत्सर्वं दुकूलवलयादिकं निर्ममो निरहङ्कारः सञ्चिन्नाशेषबन्धनः वाचं जुहाव मनसि तत्प्राण इतरे च तं मृत्यावपानं सोत्सर्गं तं पञ्चत्वे ह्यजोहवीत् त्रित्वे हुत्वा च पञ्चत्वं तच्चैकत्वे अजुहोन्मुनिः सर्वम् आत्म्यन्यजुहवीत् ब्रह्मण्यात्मानमव्यये चिरवासा निराहारो बद्धवाङ्मुक्तमूर्धजः दर्शयन्नात्मनो रूपं जडोन्मत्तपिशाचवत् अनवेक्षमाणो निरगात् अशृण्वन् बधिरो यथा उदीचीं प्रभिवेशाशां गतपूर्वां आत्मभिः हृदि ब्रह्म परं ध्यायन् नावर्तेत यतो गतः सर्वे तम् अनुनिर्जग्मुः भ्रातरः कृतनिश्चयाः कलिना धर्ममित्रेण दृष्ट्वा स्पृष्टाः प्रजा भुवि ते साधुकृतसन्वार्थाः ज्ञात्वा अत्यन्तिकम् आत्मनः मनसा धारयामासुः वैकुण्ठचरणाम्बुजं तद्ध्यानोद्रिक्तया भक्त्या विशुद्धधिषणाः परे तस्मिन्नारायणपदे एकान्तमतयो गतिम् अवापुर्दुरवापान्ते असद्भिर्विषयात्मभिः विधूतकल्मषास्थानं विरजेनात्मनैव हि विदुरोऽपि परित्यज्य प्रभासे देहमात्मनः कृष्णावेशेन तच्चित्तः पितृभिः स्वक्षयं ययौ द्रौपदी च तदाज्ञाय पतीनाम् अनपेक्षताम् वासुदेवे भगवती ह्येकान्तमतिरापतम् यश्रद्धैतद्भगवत्प्रियाणाम् पाण्डोः सुतानामिति सम्प्रयाणम् शृणोत्यलं स्वस्त्ययनं पवित्रम् लब्ध्वा हरौ भक्तिमुपैति सिद्धिम् ॐ श्रीहरे नमः। ओम इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां नैमिषीयोपाख्याने प्रथमस्कन्धे पाण्डवस्वर्गारोहणं नाम पञ्चदशोऽध्यायः। श्रीहरे நமः. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறோம். சமாபன ஸ்லோகம்.
स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु। काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः। मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलम्। मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणीपरिणेत्रे च सबलायास्तु मङ्गलम्। द्वारकापुरवासाय हारनूपुरधारिणे सत्यभामासमेताय नरकघ्नाय मङ्गलम्। चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलम्। देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलम्। वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने। श्रीहरे नमः। ॐ नमो भगवते वासुदेवाय। ஸ்ரீஹரே நமஹ. இதோட இன்றைக்கி முடிஞ்சுது. எல்லோரும் சைன் அப் பண்ணுறதுக்கு மேலே ஒரு 2 வார்த்தை நான் சொல்கிறேன், அதை கேட்டுக்கணும். ஒரு நிமிஷம்.